என்ன சொன்னேன்னா இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் சிலபஸ் அனாலிசிஸ். சிலபஸ் அதுக்கப்புறம் சப்டாபிக்ஸாக உடைக்க போகிறோம். ஓகே, ஒவ்வொரு ஏரியாவுக்கும். ஸோ சிலபஸை சப்டாபிக்காக உடைச்சதுக்கு அப்புறமேட்டு மூணாவதாக நம்ம பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிவைக்யூ அனாலிசிஸ் அப்படிங்கிற விஷயம். பட் இந்த பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும்னா யூபிஎஸ்சி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறான் அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஸோ நேற்று கிளாஸில் எஸ்ஐ கிளாஸில் நான் ஓரியன்டேஷன் அப்போ ஒரு 5 விஷயம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? என்னது யூபிஎஸ்சி இதெல்லாம் நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்டலெக்சுவல் ட்ரெய்ட். ஓகே. செகண்ட் திங் என்னது டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, உங்களோட டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்கு. ஓகே. தேர்ட் திங் என்னது கீப் க்ளோசர் டு த சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ க்ளோசர் டு த சப்ஜெக்ட். ஓகே, என்ன கேட்டிருக்காங்களோ, என்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களோ, எதை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? டோன்ட் டீவியேட் ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்ற விஷயம். ஓகேவா? தென் ஃபோர்த் திங் என்னது அரேஞ்ச் த ஐடியாஸ். ஓகேவா? எஸ், சப்ஜெக்ட் பத்தி தான் பேசுறீங்க, பட் பேசுறப்போ ஆர்டரை கரெக்டாக பேசணும்ல. எந்த விஷயத்தை பத்தி பேசுறோமோ அது ஓகே, பட் அந்த விஷயத்தை பத்தி பேசுறப்பமே எதை ஃபர்ஸ்ட் பேசணும், எதை ரெண்டாவது பேசணும், எதை மூணாவது பேசணும்னு இருக்குல்ல. கிளியர்? ஸோ ஆர்டர். ஓகே, அதான் ஆர்டராக பேசுறது முக்கியம். ஓகே, புரியுது இல்லை? இப்போ ஒரு கொஸ்டின்ல நீங்க எழுதின விஷயத்தையே கன்க்ளூஷன்ல எழுதுறதுல ஃப்ரண்ட்ல எழுதுறதுல கன்க்ளூஷனையும், ஓகேவா, 5வது பாயிண்ட் எழுத வேண்டியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டையும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுத வேண்டியது 4வது பாயிண்ட், இப்படி மாத்தி எழுதினீங்கன்னா என்ன இருக்காது, கண்டென்ட் அது சம்மந்தப்பட்டதான், பட் என்ன இருக்காது, ஆர்டர் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆர்டர் இஸ் ஆல்சோ என்னது இம்பார்ட்டன்ட். தென் எதுப்பா ரைட் கன்சைஸ்லி. ஓகேவா? ரைட் கன்சைஸ்லி. ஓகே, கன்சைஸா எழுதுங்க, சுருக்கி எழுதுங்க. ஓகேவா? ரொம்ப என்னது வளவலான்னு எனக்கு பேச தேவையில்லை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 5 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைடட் பை என்னது யூபிஎஸ்சி. ஓகே, இது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்க்கும் பொருந்தும். தட் இஸ் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங். ஓகே, வெதர் அது ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, எஸ்ஏவாக இருந்தாலும் சரி, அதுக்கும் இது பொருந்தும். இன்டர்வியூக்கும் உங்களுக்கு கைட்லைன் என்னது தான், இதுதான் கைட்லைன். ஒரு ஏன்னா ஒரு பர்சனாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறப்போ இதை வச்சு தான் என்னது டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன்டர்வியூக்குமே இதுதான் என்னது கைடிங் லைன்ஸ். கிளியரா? ஃபைன். சரி, ஸோ அப்போ இந்த பேக் ட்ராப்ல இதெல்லாம் தான் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு அப்போ நோட்ஸ் மேக் பண்ணுறப்ப நீங்கள் எப்படி நோட்ஸ் மேக் பண்ணணும், இப்படிதான் நோட்ஸ் மேக் பண்ணணும். இட் ஷுட் ஷோ யுவர் என்னது இன்டெலெக்சுவல் ட்ரைட், டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தென் இதுக்கு நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸை நீங்கள் என்னது அந்த சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸராகவும் அதே மாதிரி ஆர்டராகவும் நீங்கள் நோட்ஸ் எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்கள் எழுதுறப்ப கன்சைஸாக என்ன பண்ண முடியும், அதை கொண்டு போயிட்டு எழுத முடியும். ஓகே, அப்போ ப்ரிப்பரேஷன் அப்பவே இந்த நீட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் எக்ஸிக்யூஷன் அப்போ என்ன ஆகும், இது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? சரி, ஸோ தேர்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணுறோம், நம்ம பிவைக்யூ அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் ப்ராடர் சப்ஜெக்டை சப்டாபிக்காக பிரிச்சுட்டீங்க. இப்போ ஒவ்வொரு சப்டாபிக்லையும் என்னென்ன பிவைக்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க, 2013 இருந்து 2025 வரைக்கும் எக்ஸாம் நடந்திருக்கு. கரெக்ட் தானே? 2013 இருந்து 2025 வரைக்கும் எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ இந்த பீரியட்ல வாட் ஆர் த கொஸ்டின்ஸ் ஹேவ் பின் ஆஸ்க்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்படி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், சப் டாபிக் வைஸ் என்ன பண்ணிடுறோம், பிரிச்சிடறோம். இப்படி பிரிச்சுட்டா ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த டிமாண்டை நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்கு அவன் யூஸ் பண்ற டூல் தான் என்னன்னு சொல்லியிருந்தேன், கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டா? அப்போ இந்த டூல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண வைக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். என்ன டிமாண்ட் பண்றாங்க, வாட் இஸ் த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஏரியா வைஸ். ஓகே, எல்லா இடத்துலையும் கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. கிளியர்? சரி, ஸோ இதை புரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஃபோர்த் ஸ்டெப் என்னது, கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெப் என்னது, கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் கீவேர்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எழுதி வைக்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா இதில் இந்தந்த கீவேர்டு தான் எனக்கு சிலபஸ்ல இருந்தும் பிவைக்யூல இருந்தும் கிடைக்குது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் எழுதுறப்போ அட்லீஸ்ட் இதையாவது நான் என்ன பண்ணணும், ஆன்சர்ல பிளேஸ் பண்ணணும். ஓகே, நாட் அட்லீஸ்ட், யூ மஸ்ட். ஓகேவா? இதை என்ன பண்ணணும், பிளேஸ் பண்ணணும். அப்போ ரெடிமேடா என்னோட மெட்டீரியல்ல ஐ ஷுட் ஹாவ் என்னது தீஸ் கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ கீவேர்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். தென் ஃபிஃப்த் திங் பேசிக் மெமரைசேஷன் ஒர்க் அண்ட் ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் டெஸ்ட்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஜியாகிரபி படிக்கிறப்போ பேசிக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்னு இருக்கு. எக்ஸாம்பிள், இந்தியாவோட மேப்பு. ஹம்சா மேடமோட செஷன் எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க? ஓகே, இப்போ அவங்களோட ஆன்சர் ஷீட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நடுவில் நான் உள்ள வந்து உட்காந்துருந்தேன். ஓகே, ஸோ அவங்க போன வருஷம் 125 days அவங்க கண்டினியூஸாக என்ன பண்ணாங்க, பேட்ச் அட்டன் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எவ்ரிடே வி வில் ஹேவ் 2 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ 2 கொஸ்டின் அவங்க ஃபுல்லாக எழுதியிருந்தாங்க. ஓகே, அதில் ஒரு கொஸ்டின் வச்சு தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க உங்ககிட்ட. அதில் வந்து ஐ திங்க் இட் இஸ் வெட்லேண்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஓகே, அந்த ராம்சார் சைட்ஸ்லாம் ஏதோ மார்க் பண்ணி ஏதோ போட்டிருந்தாங்க. அதில் இந்தியா மேப்பை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இல்லை, ஆக்சுவலி இந்தியா மாதிரியே இல்லை. ஓகேவா? ஸோ என்னது, மற்றதெல்லாம் சூப்பராக எழுதியிருந்தாங்க. பட் அதில் என்ன டிஃபெக்ட் எனக்கு பார்த்தோன்னா, பட் ஒரு டீச்சருக்கு எப்பவுமே எது படும், நீங்கள் நல்லா எழுதியிருக்கிறதுலாம் எனக்கு 2வது தான் போடும், எனக்கு ஃபர்ஸ்ட் எது படும், தப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவோட மேப் வந்து இட் இஸ் நாட் என்னது கரெக்ட், ஒரு மாதிரி கோணல் மணலாக இருந்தது. ஓகே, அது இன்னும் நல்லா போட்டு தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்போ த பாயிண்ட் இஸ், ஜியாகிரபின்னு வந்துக்கிட்டிங்கன்னா எதை எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சரில் நீங்கள் ஒரு மேப் வரைகிறீங்கன்னா இட் ஷுட் பி என்னது வெரி கிளியர் அண்ட் கிறிஸ்ப். ஓகேவா? ஸோ நீட்டாக மேப் வரையணும். அதுக்காக நான் நீட்டாக மேப் வரையணும், ரொம்ப டைமும் எடுத்துக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போது கம்மி டைமில் டக்குன்னு மேப் வரைகிறது எப்படி? ஓகே, எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு? இந்தியா மேப்பை குட். ஓகே, ஒரு 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க, 3 பேர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க இந்தியா மேப்பை ஒரு 5 secondsக்குள்ள டக்குன்னு நீட்டாக வரையணும். ஓகே, ஹவு many ஆஃப் யூ கேன் டூ? ஓகே, கொஷினுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு சைஸில் வர வேண்டியது வரலாம். புரியுது இல்லை? சில இடத்துல சின்ன பாக்ஸ் மாதிரி போட வேண்டியது, சில இடத்துல ஹாஃப் பேஜ் கூட வர வேண்டியது வரலாம். ஓகேவா? அப்போ வெவ்வேறு சைஸில் எனக்கு வரைய தெரியுமா? இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இது பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும், பட் பண்ணுவோமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதை பண்ண வைக்கிறது தான் அந்த பிளாட்ஃபார்ம். கிளியர்? வேர்ல்டு மேப் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். வேர்ல்டு மேப் போட சொன்னால் டக்குன்னு என்னது வேர்ல்டு மேப் போட தெரியணும். ஓகே, அப்போ வேர்ல்டு மேப் போடுறப்போ அட்லீஸ்ட் கான்டினென்ட்டோட ஷேப்ஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து என்ன ஆகணும், உங்களுக்கு மேட்ச் ஆகணும். ஓகேவா? புரியுது இல்லை? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிரிக்காவை போடுறீங்க அப்படின்னா, ஆப்பிரிக்காவோட மிட்ல என்ன போகும், உங்களுக்கு ஈக்குவேட்டர் போகும். ஓகேவா? அப்போ அந்த மிட்ல ஈக்குவேட்டர் போகிறப்போ அந்த ஈக்குவேட்டர் உங்களுக்கு சவுத் அமெரிக்கால எங்க கட் ஆகும்? இந்த ஐடியா உங்களுக்கு இருந்தாதான் ஆப்பிரிக்காவை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நடுவில் ஒரு ஈக்குவேட்டர் போட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் செட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஈஸியா வேர்ல்டு மேப் செட் ஆகும். ஓகேவா? புரியுதா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஓகே, அப்போ இதெல்லாம் என்னது, வி ஹவ் டு ப்ராக்டிஸ். இப்போ அதே மாதிரி பாலிட்டி பாலிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பாலிட்டியோட எல்லா விஷயமே அல்டிமேட்லி எண்ட்ஸ் வித் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஓகே, அதை கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் ப்ரியாம்பிள். ஓகே, அப்போ எவ்ரி திங் இன் பாலிட்டிக் கேன் பி கனெக்டட் வித் எங்க ப்ரியாம்பிள். கரெக்டா? பட் ஹவு many ஆஃப் யூ நோ ப்ரியாம்பிள்? சொல்லுங்க. மனப்பாடமா எனக்கு ப்ரியாம்பிள் எழுத தெரியும் சார். இருக்கீங்களா? ஸோ என்னது, ப்ரியாம்பிள் இப்போ எழுத சொன்னா எழுத முடியுமா? தடுமாறுவோம்ல. அதை படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு 2 வாட்டி 3 வாட்டி கண்ணை மட்டும் எழுதி பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் என்ன ஆகிடும், வந்துடும். ஓகே, ஸோ அது வந்து என்னது, மிஞ்சி போனால் ஒரு 1/4 மணி நேரம் வேலை தான். பட் அந்த 1/4 மணி நேரம் வேலையை பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ இன்கேஸ் ப்ரியாம்பிள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்க வேர்ட்ஸ் உங்களுக்கு வரிசையாக தெரியும், ஆர்டராக தெரிஞ்சிடும் நல்லாவே. ஓகே, அப்போ எந்த கொஸ்டின் வந்தாலும் ஐ வில் கெட் அ ஃப்ரேம் ஒர்க். கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னது லிபர்ட்டி பற்றி பேசுகிறேன், அடுத்து ஈக்குவாலிட்டியோட கனெக்ட் பண்ணுவேன், அடுத்து சோவரனிட்டியோட கனெக்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி என்னது யூ வில் கெட் அ ஆர்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சர் பண்ண 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 உங்களுக்கு ஒரு ஆர்டர் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எந்த ஏரியாவை அப்ரோச் பண்ணுறப்போ யூ வில் கெட் சம் என்னது சம் பேக்கப் ஐடியா. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். ஹவு many ஆஃப் யூ நோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்? எஸ்டிஜி கோல்ஸ் எத்தனை? 17 கோல்ஸ். ஓகேவா? டார்கெட் அதுக்குள்ள நிறையா இருக்கும். ஓகே, இப்போ எந்த நம்பர் ஆஃப் கோல் எது சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க. 1. ஓகே, இது நிறைய பேருக்கு என்னது கோல் நம்பர் 6 எதை பற்றினது, கோல் நம்பர் 10 எதை பற்றினதுன்னு கேட்டால் என்னது தடுமாறுவோம். ஓகே, பட் மெயின்ஸுக்கு இது தேவையானா கண்டிப்பாக இது தேவை. ஓகேவா? ஸோ அப்போ எவ்ரி திங் என்னது சின்ன சின்ன பேஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் மெயின்ஸுக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருப்போம். பட் இந்த பேஸை கூட என்ன பண்ண மாட்டோம், வி வில் நாட் கிளியர். சரி, அதெல்லாம் விடுங்க. மெயின் சிலபஸ் எத்தனை பேருக்கு தெரியும், அதில் இருக்க கீவேர்ட்ஸ் புரியுதா? மெயின் சிலபஸ்ல அடுத்தடுத்து அடுத்தடுத்து என்ன வருங்கிறதே தெரியாது. ஓகே,
நீங்கள் எஸ்ஏ எழுதுறப்போ ஒன் ஆஃப் த வே என்னது, நீங்கள் சிலபஸை வச்சு யோசிச்சிங்கனாவே என்னது, யூ வில் கெட் லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ். புரியுதா? அப்போ அதுக்கே நம்ம என்னது வில் ஸ்ட்ரகிள். புரியுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பேசிக்காக பண்ண வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போனால் தான் என்னது அந்தந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் அடுத்த லெவலில் கன்ஸ்ட்ரக்டே பண்ண முடியும். ஃபவுண்டேஷனே ஸ்ட்ராங் பண்ணலன்னா அப்புறம் எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அடுத்து? ஓகேவா? ஸோ ரெக்குவயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச பாஸ்ட், தட் இஸ் சிலபஸ் அண்ட் பிவிக்யூஸ்லேருந்து என்னென்ன எடுக்க முடியுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்து அந்தந்த சப்ஜெக்ட்டுக்குன்னே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான இருக்கு சில பேசிக்கான விஷயங்கள் இருக்குல்ல, இதை என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் என்னது ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். ஓகேவா? கிளியர்? தென் ஸ்டேஜ் 2 தான் என்னது நோட்ஸ் மேக்கிங். ஓகே, இப்போ இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் பண்ண விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், நோட்ஸாக கன்சைஸ் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள் வந்து நான் ஜஸ்ட் பூட் கேம்ப்ல பண்ண இதை தான் நம்ம ஆக்சுவலி என்ன இதில் பண்ணோம், பூட் கேம்ப் அட்டன் பண்ண பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வி ஹாவ் டன் ஒன்லி எ பார்ட் ஆஃப் திஸ் கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் எல்லாமே உங்களுக்கு என்ன கொடுத்தேன், ஹோம்ஒர்க்காக கொடுத்தேன், பண்ணிட்டு வாங்க இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? மெமரைசேஷன் அண்ட் ஆல் தீஸ் திங் அதுக்குள்ள நம்ம போகல. ஓகே, புரியுதுல? பிகாஸ் ஒரு 1 வீக்ல ஒரு 10 செஷன்ல தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ புரியுதா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு உள்ள போயிட்டுலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரலா ஐ வில் ஷோ யூ வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ மெயின்ஸ் பூட் கேம்ப்ல இந்த விஷயம் தான் பண்ணியிருந்தோம். தட் இஸ் சிலபஸை சப்டாபிக் வைஸாக உடைச்சு அது கூட பிவிக்யூஸை என்ன பண்ணுறது, இன்டகிரேட் பண்ணுறது. இவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரஃபி எடுத்துட்டீங்கன்னா என்னது, எஸ் யூபிஎஸ்சியோட சிலபஸ் என்னது ஒன்று கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் நாட் மச் டீடைல்டு. ஓகேவா? அப்போ அந்த டீடைல்மெண்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா இண்டெக்ஸ் ஆஃப் த புக். ஓகேவா? எல்லா சப்ஜெக்ட்டுமே என்னது ஒரு இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல பேசிக்காக படிக்கிறப்போ, அந்த இண்டெக்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், உள்ள இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டா தான் எந்த ஏரியாவும் என்ன ஆகாது, மிஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ பாலிட்டியோட இப்போ நீங்கள் பேப்பர் 2ல பாலிட்டியோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஏரியாஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கும்னா நீங்கள் லட்சுமிகாந்தில் போயிட்டு என்னது இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே, அப்போ அதில் ஒவ்வொரு ஏரியாவுமே என்னது தான் முக்கியம் தான். அப்போ நம்ம இது ரெண்டையும் என்னது மேட்ச் பண்ணுறதும் முக்கியம். ஓகேவா? ஸோ அந்த பேசிஸில் தான் இது ப்ரிப்பேர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இதை பேஸாக வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து பண்ணவே போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அஸ்ட்ரானமி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அதில் ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ், ஆரிஜின் ஆஃப் சோலார் சிஸ்டம், ஆரிஜின் ஆஃப் எர்த் அப்படின்னு 3 காம்பனெண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, இதில் பிஒய்க்குள்ள என்னது ஒரே ஒரு கொஸ்டின் தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஹவு டஸ் த ஜுனோ மிஷன் ஆஃப் நாசா ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? கிளியர்? இதே இது ரெண்டாவது அஸ்ட்ரானமி முடிச்சுட்டு அப்புறம் தான் எங்கே போவோம், ஜியோமார்ஃபாலஜிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம் சிலபஸில். ஓகேவா? ஸோ ஜியோமார்ஃபாலஜிக்குள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு எர்த்தோட இன்டீரியர்லேருந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எர்த்தோட இன்டீரியர்லேருந்து இது வரைக்கும் என்ன வந்ததே இல்லை, கொஸ்டின் வந்ததே இல்லை. ஓகே, இதெல்லாம் நம்ம அங்கே பேசியிருந்தோம். ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறப்போ நீங்கள் மேண்டில், கோரு, கிரஸ்ட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. கரெக்டு தானே? ப்ரிலிம்ஸ்க்கு அது ரொம்ப முக்கியம், மெயின்ஸ்க்கும் அது முக்கியம் தான். பட் அதுலேருந்து என்ன வந்தது இல்லை, கொஸ்டின் வந்தது இல்லைன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியணும்னு சொல்ல வரேன். ஓகேவா? அடுத்து எர்த் இன்டர்னல் மூவ்மெண்ட்ஸ். சரி, எர்த்தோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்ஸை பற்றி அடுத்து படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் நம்ம என்னது சிலபஸில் பார்ப்போம். ஓகேவா? அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மூவ்மெண்ட்ஸை பற்றி சொல்லக்கூடிய பேசிக்கான தியரிஸ் இருக்குது. ஏன் அந்த மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்கிற தியரிஸ் இருக்குது. ஓகேவா? அதில் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, அப்புறம் கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி, லாஸ்ட்டாக என்னது C4 ஸ்ப்ரெடிங், அதுக்கப்புறம் என்னது பிளேட் டெக்டானிக்ஸ், அந்த மாதிரி தியரிஸ் வரும். ஓகேவா? இப்போ அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளேட் டெக்டானிக்ஸ் தியரிலேருந்து என்ன வரல, கொஸ்டின் இது வரைக்கும் வரல அப்படிங்கிறது விமர்சனம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பிளேட்ஸ் அண்ட் பவுண்டரிஸ், ராக்ஸு, எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ், அதுலேயே எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்லேயே என்னது அதோட அவுட்கமாக வர வேல்கனோஸ், எர்த்குவேக், சுனாமி, லேண்ட்ஸ்லைட்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி என்னது காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். ஓகேவா? இப்படி பிரிச்சுட்டு இது பண்ணுறப்போ அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பேஸாக ஒரு விஷயம் இருக்கும், அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பிவிக்யூல அந்த ஏரியாவில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம்.
இதுல இருந்து என்னது we will extract the keywords. நம்மளோட மோட்டிவ் என்னது keywords அங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஓகேவா, புரியுதா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சிவில் ஸ்பேர் குரூப்ல வந்து போட்டிருந்தோம். ஓகேவா, கிளியர்? ஸோ யாராவது புதுசாக வந்திருக்கீங்க இது பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் யூ கேன் கெட் தட் டாக்குமெண்ட். ஓகே, ஸோ இப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன் அதே மாதிரி. ஓகேவா, ஸோ என்னது பைலேட்டரல் ரீஜனல் குரூப்பிங் அது கீழே என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்தியாவோட நெய்பர்ஹுட்ல என்ன கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ இந்த மாதிரி என்னது எல்லா சப்ஜெக்ட்லையும் அதுக்கேற்ற மாதிரி என்னது சப்கான்வென்ட் காம்போனண்ட்டாக பிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. ஸோ ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் கிளியரா? ஃபைன். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேஜ் முடிகிறப்போ உங்களுக்கு என்ன கிளாரிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜுங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்தந்த சப்ஜெக்டில் தனித்தனியாக பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ யூ மஸ்ட் நோ வாட் இஸ் எக்ஸாக்ட் சிலபஸ் வேர்ட்ஸ், என்ன சப்டாபிக்ஸாக அந்த சிலபஸை நம்ம பிரிக்க போகிறோம், இதில் பேசிக்கான ஒரு மெட்டீரியல் அந்தந்த ஏரியாவுக்கு என்ன மெட்டீரியல் பேஸாக வச்சுக்கலாம். ஸோ அதோட இண்டெக்ஸையும் கொஞ்சம் இன்டெகிரேட் பண்ணியிருப்போம். ஓகேவா, இதை முடிச்சுட்டு தென் அங்கேருந்து என்னென்ன கீ வேர்ட்ஸ் டேர்ம்ஸ் இல்லைனா ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட். ஓகேவா, கிளியர்? தென் அந்தந்த ஏரியாவுக்கு மினிமம் இதாவது உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணுங்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி மேப் எப்படி டக்குன்னு வரைகிறது, ஓகேவா, எஸ்டிஜி கோல்ஸை மனப்படமாக சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்னது வி வில் மேக் யூ டு டூ. இட் வில் ஹேப்பன் வித்தின் த கிளாஸ் ரூம் இட் செல்ஃப். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இந்த டோரை தாண்டி வெளியே போனீங்கன்னா நான் சொன்னதில் 10% கூட பண்ண மாட்டீங்க. கரெக்டு தானே? ஸோ வி வில் மேக் யூ டு டூ திஸ் திங் வித்தின் த கிளாஸ் ரூம் இட் செல்ஃப். ஓகே, நீ படித்து அதை எழுதி இது பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போனால் போதும். புரியுதா, கிளியர்? இது நம்ம ஸ்கூல்லலாம் ரொம்ப சிம்பிளாக பண்ண விஷயம் தான். பட் நம்ம ஸ்கூல் ஸ்டேஜுக்கு அப்புறமேட்டு என்னது அந்த வே ஆஃப் லேர்னிங்கே விட்டுட்டோம். ஓகேவா, ஏன்னா என்னது இது வந்துட்டு புக்கிஷ் மாடல் அது பண்ணக்கூடாது. இது புக்கிஷ் மாடல் வந்து ஒரு பேஸ். ஓகேவா, அதை வந்துட்டு என்னது வச்சுக்கிட்டு தென் அப்ளிகேஷன் சைட் வி ஹாவ் டு ஒர்க். சரியா? சரி, நெக்ஸ்ட் என்னது செகண்ட் ஸ்டேஜ், தட் இஸ் நோட்ஸ் மேக்கிங் ஸ்டேஜ். ஓகே, நோட்ஸ் மேக்கிங் ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவை நம்ம பிரிச்சிருந்தோம்ல சப்டாபிக்கா, அந்த ஏரியாஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ப்ராடர் மைக்ரோ நோட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, நான் தெளிவாக சொல்லிட்டேன். நோட்ஸ் மேக்கிங்கில் இட் இஸ் நாட் பாசிபிள் டு டூ வெரி மைக்ரோ ஏரியாவாக ஒன்று ஒன்றா போயிட்டு பண்ணுறது. இட் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஒவ்வொரு ஏரியாவும் நீங்கள் பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அது எந்த அளவுக்குனாலும் என்னது மைக்ரோவாக போய்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போது நம்ம சப்டாபிக்காக பிரிக்கிறோம்ல அந்த ஏரியாவுக்கு என்னது ஒரு ப்ராடர் நோட்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே அவன் எப்படி டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாலும் அந்த கொஸ்டின்ஸ்க்கு இந்த பேஸ் நோட்ஸை வச்சுட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் அட்ரஸ் பண்ண முடியும். புரியுதா, கிளியர்? ஸோ அந்த மாதிரி கனோட்டேஷனில் என்ன பண்ண போகிறோம் நம்ம நோட்ஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்டாபிக் பிரித்தோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ அந்த சப்டாபிக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம பேஸ் நோட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த பேஸ் நோட்ஸ் கிரியேஷன் அப்படிங்கிறது இங்கே சில விஷயங்கள் கிளாஸ்க்குள்ளேயே நடக்கும், சில விஷயங்கள் என்னது ஹோம்ஒர்க்காக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஓகே, பிகாஸ் வி ஹாவ் ஒன்லி 2 hours per day. அந்த 2 hours per டேல அத்தனை ஏரியாவுக்கும் உட்காந்துட்டு என்னது டிக்டேட் பண்ணி அப்படி ஃபுல் ஃபிளெஜ்டாக பண்ணுறது நாட் பாசிபிள். ஓகேவா, ஸோ இது வந்து என்னது கைட்லைன் கொடுத்துட்டு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் டெஃபினெட்லி வி வில் கிவ் ஃப்ரம் அவர் சைட். மீதி என்ன ஒர்க்கை கொடுக்குறோமோ அந்த ஒர்க்கை நீங்கள் வீட்டில் போய் ப்ராப்பராக பண்ணணும். அப்போ தான் அடுத்த நாள் வந்து அந்த ஏரியாவிலேருந்து 2 கொஸ்டின் கேட்பா அதுக்கு என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும். கிளியர்? சரி, ஸோ பேஸ் நோட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன், தென் வேல்யூ அடிஷன், தென் கரண்ட் அஃபேர்ஸ் இன்டகிரேஷன். ஓகேவா, இந்த 4 விஷயங்கள் தான் என்னது நம்ம இதில் பண்ண போகிறது. ஓகே, இப்போ ஒரு நோட்ஸ் அப்படிங்கிறதுல 2 காம்போனன்ட் உண்டு. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். கிளியர்? ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் புக்கில் ஓகேவா இருக்கக்கூடிய மெட்டீரியல். ஓகே, இல்லைனா இதுக்கு முன்னாடி பிவைக்யூலேருந்து நீங்கள் எடுத்த விஷயங்கள் இதெல்லாம் மாற போகிறது கிடையாது. திஸ் இஸ் ஸ்டாட்டிக் ஏரியா. ஓகேவா, ஸோ இட் இஸ் மோர் ஆஃப் புக்.
டைனமிக் அப்படிங்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்ல உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் என்னது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஏரியாலையுமே உங்களுக்கு காமனாக உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா வேல்யூ அடிஷன் தேவைப்படும். ஓகே, பேசிக்ல கண்டென்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஐடியாவை சப்ஸ்டான்சியேட் பண்ணக்கூடிய சில டேட்டாஸ், சில அப்சர்வேஷன்ஸ், சில வேர்டிங்ஸ், கோட்ஸ் யூ மஸ்ட் நோ. ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இது இந்த விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஜென்ரலா தெரிஞ்சாலும் அந்த கரண்ட் அஃபேர்ஸை சப்ஸ்டான்சியேட் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான டேட்டாஸ் என்னது யூ மஸ்ட் நோ. ஓகேவா? ஸோ இந்த புக்ஸ் ஸ்டாட்டிக் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது வந்து என்னது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட்டை உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் கிரியேட் பண்ணிடும். அது கூட நம்ம கரண்ட் அஃபேர்ஸை இன்டெகிரேட் பண்றப்போ அது என்னவா மாறும், இன்னைக்கு வரைக்கும் நான் அப்டேட் ஆயிருக்கேன், இன்னைக்கு இந்த உலகம் எப்படி இந்த ஏரியாவில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்னது இட் வில் மேக் யூ டைனமிக். தென் ஆன்சர் ரைட்டிங் அடுத்த ஸ்டேஜில் எது ரொம்ப முக்கியம்னா ஜென்ரலாக ஒரு ஏரியாவை அட்ரஸ் பண்ணுறதை தாண்டி அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஜென்ரலாக என்ன ஐடியா இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அங்கே ஸ்பெசிஃபிக்காக டார்கெட்டடாக நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, புரியுதா? அந்த ஸ்பெசிஃபிசிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொண்டு வரதான் என்னது திஸ் வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற விஷயம். ஓகே, இட் வில் பிரிங் என்னது ஸ்பெசிஃபிசிட்டி. ஓகே, அண்ட் கிளாரிட்டி. கிளியர்? ஸோ இது எல்லாத்தையும் எதுக்குள்ள இன்கார்பரேட் பண்ணணும், நம்மளோட நோட்ஸ் மேக்கிங்குள்ள இன்கார்பரேட் பண்ணியிருந்தா மட்டும்தான், அந்த நோட்ஸை நான் ஒரு 10 வாட்டி திருப்பி திருப்பி பார்த்துருந்தா மட்டும்தான் அந்த ஏரியாவில் ஒரு கொஸ்டின் வந்தா எனக்கு டக்கு டக்கு டக்குன்னு என்ன ஆகும், இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வரும். ஓகே, இது ஏன் இந்த டக்கு டக்குன்னு ஞாபகம் வர்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் த மோஸ்ட் என்னது ப்ராமினன்ட் எனிமீஸ் யாரு, டைம் தான். ஓகேவா? டைம் மேனேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளியர்? ஏன் நம்ம நேற்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, எவ்வளோ ஹவர்ஸு, 3 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ 3 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட நீங்கள் 20 கொஷின்ஸ்க்கு என்ன பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? அப்போ 20 விதமாக நீங்கள் என்ன பண்ணணும், யோசிக்கணும். அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஷினாக இருந்தால் ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் என்னது உங்களுக்கு டைம். இதே ஒரு 12.5 மார்க் கொஸ்டினா இருந்துச்சுன்னா த டைம் ஃபார் யூ இஸ் என்னது அரௌண்ட் 9 மினிட்ஸ். ஓகே, இதே இது 15 மார்க் கொஸ்டினா இருந்தால் த டைம் ஃபார் யூ இஸ் என்னது 12 மினிட்ஸ். 15 மார்க் 20 மார்க் கொஸ்டினா இருந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ். இந்த மாதிரி என்னது ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள தான் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். இதுக்கு மேல டைம் எழுதுனீங்கன்னா நீங்க அடுத்த கொஸ்டினோட டைம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஈட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஒரு சின்ன டைம்குள்ள ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதணும். அந்த கொஸ்டின்ஸ் நம்ம பின்னாடி இதெல்லாம் பார்ப்போம். ஒரு கொஸ்டின் எடுத்தீங்கன்னா அது ஒரு கொஸ்டினா இருக்காது, அதுக்குள்ள என்ன இருக்கும், நிறைய சப்காம்போனன்ட் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். அந்த சப்காம்போனன்ட் தனித்தனியா இருக்காது, அதுக்கு நடுவில் என்ன இருக்கும், இன்டகிரேஷன் இருக்கும். ஓகே, அதை இன்டகிரேட் பண்ணணும். புரியுதா? இதை தாண்டி யூ ஹாவ் டு ஷோ தட் 5 திங்ஸ் நம்ம சொன்னோம்ல, என்னது உங்களோட பிரெத் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, கன்சைஸா எழுதுறது, எவ்ரி திங் யூ மஸ்ட் பிரிங் இன். ஓகேவா? இந்த குவாலிட்டிஸையும் நீங்க காட்டணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் வித்தவுட் ப்ராக்டிஸ் பாசிபிளே கிடையாது. ஓகேவா? புரியுது இல்லை? ஸோ அதுக்காக தான் என்னது தட் ப்ராக்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த ப்ராக்டிஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது என்ன ஆகும், ப்ராக்டிஸ் ஆகும். எக்ஸாம் ஹாலில் நல்லா ஞாபகம் வச்சுங்க, தெர் இஸ் நோ டைம் டு திங்க் அண்ட் ரைட். திங்க் பண்ணி நான் பாயிண்ட்ஸை யோசிச்சு இன்டகிரேட் பண்ணி எழுதுறதுக்குலாம் அங்கே என்ன கிடையாது, டைம் கிடையாது. ரெடிமேடா பாயிண்ட் இருந்தா மட்டும்தான் நான் அந்த பாயிண்ட்ல எனக்கு கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட் நான் எப்படி கன்வெர்ட் பண்ண போறேன், அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுவோம். புரியுதா? ஸோ யூ வில் ஹாவ் ஒன்லி டைம் டு என்னது கன்வெர்ட் த எக்ஸிஸ்டிங் பாயிண்ட் டுவர்ட்ஸ் த ரெக்யர்மெண்ட். இவ்வளவுதான் உங்க டைம் இருக்கும். புரியுதா? அப்படி நீங்க டெவலப் ஆகிக்கிட்டா மட்டும்தான் இந்த டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும், சஃபிஷியண்டா இதை மேனேஜ் பண்ண முடியும். இது புரியுதா? இதை நல்லா மண்டையில் போட்டுக்குங்க. கிளியர்? சரி, ஸோ ரெக்குயர்மெண்ட்ஸ் புரிஞ்சிருச்சு. இந்த ரெக்குயர்மெண்ட்ஸை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் என்ன? ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டூ பேஸ்ட் ஆன் ஒர்க் ஷீட்ஸ். ஓகேவா? ஸோ எவ்ரி கிளாஸ் வி வில் ப்ரொவைட் யூ என்னது ஒர்க் ஷீட்ஸ். ஓகேவா?
ஸோ ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்துருவோம். ஓகே, இந்த ஒர்க் ஷீட்டில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண போகிறீங்க. பிகாஸ் ஒர்க்கை டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தென் கேட்டகரைஸ் பண்ணி தனித்தனியாக ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் ஃப்யூச்சரில் நீங்கள் என்னது அதை அப்டேட்டும் பண்ண முடியும். ஓகே, உங்களுக்கு குட் மார்னிங் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சா? ஓகே. ஸோ என்னது யூ ஹாவ் டு என்னது அப்டேட் இட் வித் டைம். ஓகே. ஸோ இப்போ ஒரு நோட்டில் எழுதுறப்ப என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் அதை ஃபுல்லாக எழுதிட்டே போயிடுவீங்க. ஃபியூச்சரில் ஏதோ ஒரு விஷயம் அடிஷ்னலாக நாங்கள் ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன இருக்காது, இடம் இருக்காது. இதே இது டிஜிட்டலாக நம்ம உட்காந்து ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா, டிஜிட்டலில் இருக்கிறது உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகாது, ரைட்டிங் அவ்வளோ சீக்கிரத்தில் கன்வெர்ட் ஆகாது. நீங்களாக உட்காந்து எழுதியிருந்தா மட்டும்தான் என்னது அல்டிமேட்லி திஸ் எக்ஸாம் இஸ் ஸ்டில் ஆஃப்லைன். புரியுதுல்ல? எக்ஸாம் ஆன்லைனில் போகல இன்னும். புரியுதுல்ல? ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆன்சரை சொன்னால் போதும், அது அப்படியே வந்துட்டு கன்வெர்ட் ஆகிக்கும் அப்படிலாம் எதுவும் ஒன்றும் வரலையே. ஓகே, அல்டிமேட்லி எக்ஸாம் ஹாலில் 3 மணி நேரம் உட்காந்து என்ன பண்ணணும், எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஓகே, அதனால் இந்த எழுதுகிற ப்ராக்டிஸை இன்னிலேருந்தே பண்ணிக்கிட்டிங்கன்னா பெட்டர். ஓகேவா? ஆஃப்லைனில் உட்காந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ எழுதுறது முக்கியம். சரியா? ஸோ அப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சப்டாபிக்ஸ் பிரிச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த சப்டாபிக்கு ஒவ்வொரு சப்டாபிக்கும் 2 பேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், ஒர்க் ஷீட் இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்டில் டாபிக் எழுதிப்பீங்க, சப்டாபிக் என்ன எழுதிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியாகிரபியோட பார்த்தோமா? ஓகே, ஸோ இப்போ டாபிக் வந்து என்னது ஆஸ்ட்ரானமி, சப்டாபிக் வந்து ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். ஓகேவா? இப்போ அந்த ஆரிஜினுக்கு கீழே ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸோ இல்லை ஆரிஜின் ஆஃப் எர்த்தோ இல்லைனா ஆரிஜின் ஆஃப் சோலார் சிஸ்டமோ எது கேட்டாலும் இந்த ஆரிஜின்கிற டாபிக் இருக்குல்ல, இப்படி வந்துருச்சுன்னா இந்தந்த ஏரியா தான் இதில் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வி வில் ஹாவ் அ ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஏரியாவில் எப்படி கொஸ்டின் வந்தாலும் இந்த ஃப்ரேம் ஒர்க் அட்லீஸ்ட் யூ வில் ஹேவ் அஸ் அ பேஸ். அப்புறம் கொஸ்டின் எக்ஸாம்லாம் எப்படினாலும் கேட்கலாம், இதுக்கு எந்த கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது. புரியுதா? எக்ஸாம் ஹாலில் கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். பட் வாட் ஐ கேன் கேரண்டி இஸ், கொஸ்டின் எப்படி கேட்டாலும் சரி, இருக்கிற கண்டென்ட் வச்சு அந்த கொஸ்டினுக்கு எப்படி எழுத முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை தான் என்ன பண்ண முடியும், நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ தட் திங் வி வில் ஒர்க். புரியுதா? இப்போ அதே மாதிரி இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புரியுதா, அதில் வந்து என்னது இப்போ எர்த் குவேக் அப்படின்னு ஒரு சப்டாபிக் வச்சிங்கன்னா, எர்த் குவேக்கு என்னது யூ வில் ஹேவ் அ நோட்ஸ். புரியுதா? ஸோ அப்போ இந்த நோட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 பேஜுக்கு தான் என்னது நோட்ஸே. 1.5 பேஜுக்கு மேலே நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த நோட்ஸு எனக்கு கேட்டால் வேஸ்ட்டு. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமில் மேக்ஸிமம் கேட்க போகிறதே எனது ஜிஎஸ்ல 15 மார்க் கொஸ்டின் தான். புரியுதா? 10 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, 15 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த ட்ரெண்டில் தான் இருக்குது. மேபி அவன் ட்ரெண்டே இன்கேஸ் சடனாக சேஞ்ச் பண்ணாலும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், 12.5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை 20 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதுக்குள்ளே தானே கேம் ஆட முடியும். அப்போ நீங்கள் எனி ஹவ் யூ ஹாவ் டு ரைட் ஃப்ரம் 1/2 பேஜ் டு 3 பேஜ். இதுக்குள்ள தான் எழுத போறீங்களே ஒரு கொஸ்டினுக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு 1.5 பேஜுக்கு நோட்ஸ் இருந்தால் போதும். அந்த 1.5 பேஜ் நோட்ஸை எனக்கு சுருக்கி 1/2 பேஜுக்கும் எழுத தெரியணும், தேவைப்படுற இடத்துல விரிச்சு 3 பேஜுக்கும் எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கில்ல தான் நம்ம என்ன பண்ணணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ வாட் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் த பவுண்டரி ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். புரியுதா? பவுண்டரியை ப்ரிப்பேர் பண்ணாம நீங்க கேம் ஆட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தென் எங்கே முடிக்கிறதுனே உங்களுக்கு தெரியாது. எண்ட்லெஸ்ஸாக என்னது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன செலவாகும்னா டைம் தான் என்ன ஆகும், வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் ஆன டைம் என்றைக்குமே என்ன ஆகாது, திரும்ப வராது. ஓகேவா? நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம், எதனாலும் லூஸ் பண்ணுங்க, டோன்ட் லூஸ் என்னது டைம். மற்ற எல்லாத்தையும் திருப்பி எடுத்துடலாம். ஓகே, பட் டைம் என்ன ஆகாது, திருப்பி வராது. கிளியர்? ஸோ அதனால டைமை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் பிளான் ஷுட் பி வெரி கிளியர். ஓகே, அப்போ பிளான் எப்போ கிளியராக இருக்கும், வென் யூ ஃபிக்ஸ் த பவுண்டரி. ஓகே, அப்போ பவுண்டரி நீங்கள் எதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மெட்டீரியல் படிக்க போறீங்க, கிளியர், அந்த மெட்டீரியல்ல இருந்து நோட்ஸ் எவ்வளோ பேஜுக்கு எடுக்க போறீங்க. நான் 1.5 பேஜ் தான் நோட்ஸ் எடுப்பேன், இதை தாண்டி நான் நோட்ஸ் அந்த ஏரியாவில் போகவே போகாது. ஃபிக்ஸ் இட். அப்போ தான் நீங்கள் என்னது ஒரு லிமிட்டுக்குள்ளே வருவீங்க. மெட்டீரியல் எனக்கு இந்த சோர்ஸ் போதும், இதை தாண்டி எனக்கு என்ன சோர்ஸு தேவையில்லை. ஓகேவா? கிளியர்? ஸோ இந்த மாதிரி மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணணும், நோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம எதை பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆக்சுவலி சிலபஸ், சப்டாபிக், பிஒய்க்குள்ள ஆல்ரெடி வி ஹேவ் ஃபிக்ஸ்ட் த பவுண்டரி. புரியுதா? இந்த ஏரியாக்குள்ள தான் ப்ராடராக படிக்க போகிறோம். அந்த ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் நான் இந்த மெட்டீரியல்லாம் படிக்க போகிறேன், இந்த நோட்ஸ் தான் இவ்வளோ தான் நோட்ஸ் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அது ஒவ்வொரு கிளாஸ் வரப்போ இதில் மட்டும் படிச்சுக்கங்க அப்படிங்கிற ஏரியாவை தே வில் டெல். டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அதை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மெட்டீரியலை ஃபிக்ஸ் பண்ணுங்க, நோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் எதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்?
இந்த ஏரியாவுக்கு இப்போ நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இது 1 hour தான் எனக்கு என்னது டைம். நான் இதுக்குள்ள தான் நோட்ஸ் எடுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி தான் எடுப்பேன். புரியுதா? 1 hourக்கு மேலே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு ஏரியாவில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டே போகிறீங்க அப்படின்னா தென் யூ ஆர் வேஸ்டிங் த டைம். 1 hourக்குள்ள எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்குள்ளே எடுங்க, அப்படி பழகுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அரைகுறையாக முடிக்கிற மாதிரி கூட இருக்கும். பட் இந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் எஃபிஷியன்சி வரும். நியூஸ் பேப்பர் எத்தனை பேர் படிக்கிறீங்க டெய்லி? எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? 45 minutes. நீங்கள் half an hour, தென் 1 hour. ஓகே, 1 hour. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இனிஷியலாக நீங்கள் படிக்கிறப்ப எவ்வளோ டைம் ஆயிருக்கும்? 3 hours, 4 hours, 5 hours. சார்லாம் அன்னைக்கு நியூஸ் பேப்பர் அன்னைக்கு முடிக்கவே முடியாது. அப்படிலாம் இருந்திருக்கும் தானே இனிஷியல் ஸ்டேஜஸில்? அப்படி நீங்கள் படித்தப்ப என்ன உங்களுக்கு அதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க? அவ்வளோ நேரம் படிச்சிருப்போம், அதுலேருந்து சரி ப்ரொடக்டிவாக நீ ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுன்னா சொல்ல வராது. புரியுதா? பட் ½ an hour படிக்கிறப்போ என்னது டைமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்தது தான் அதெல்லாம். அப்போ எனக்கு இதெல்லாம் மட்டும் தான் போதும்னு நீங்கள் கன்ஃபைன் பண்ணால் மட்டும் தான் ½ an hourல முடிக்க முடியும். ½ an hourல என்ன ஃபுல் நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக ஒன்று விட வாசிக்க செய்றீங்க? யூ நோ ஹவு டு ஸ்கிப். அதுதானே இங்கேயும் அதான் சொல்கிறேன், நோ ஹவு டு ஸ்கிப் திங்ஸ். தேவையில்லாத விஷயத்த ஒதுக்க கற்றுக்குங்க. புரியுதுல? அப்போ தான் தேவையானது என்ன ஆகும், நேரோ டவுன் ஆகும். ஓகேவா? ஸோ திஸ் பவுண்டரி ஃபிக்சேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆட்டிடியூடை டெவலப் பண்ணிங்க. இந்த ப்ரிப்பரேஷன், வாட் எவர் காம்படிட்டிவ் எக்ஸாம் யூ ஆர் ப்ரிப்பேரிங், பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா தென் யூ வில் ஃபெயில். ஓகே, புரியுது இல்லை? நீங்களே அதை கேரண்டி பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி. ஸோ அப்போது ஒரு பேஸ் நோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து என்னது? வேல்யூ அடிஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். வேல்யூ அடிஷனுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மிஞ்சி போனால் அரை பக்கத்துலேருந்து 3 பக்கம் தான் எழுத போகிறோம். அப்போ இந்த 1.5 பக்கத்தில் நம்ம என்னது ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் இவ்வளோ தான் எழுத முடியும். அப்போ அவ்வளோதான் நம்மளோட நோட்ஸ். அங்கே பெரும்பாலும் ஃப்ரேம் ஒர்க்கிங் தான் இருக்கும். ஃப்ரேம் ஒர்க்கிங் அது கீழே கீழே பாயிண்ட்ஸ். ஓகேவா? முடிச்சுட்டு வேல்யூ அடிஷனில் இப்போ நான் சொன்னேன்ல, பூட் கேம்ப் பார்க்குறப்ப பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வச்சு திருப்பி என்னாச்சு கொஷின் வந்துச்சு. அப்போ அக்ரிகல்ச்சர் நான் ஒரு டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா, புரியுதா, அங்கே எனக்கு என்னது வேல்யூ அடிஷனில் கண்டிப்பாக என்ன டேட்டா இருக்கணும்? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது என்னது ஐ மஸ்ட் நோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஸான டேட்டாஸ் இருக்குல்ல, தேவைப்படுற டேட்டாஸ், அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ஏரியாவுக்கு யூ ஹவ் டு கீப் ஹியர். மேக்ஸிமம் 3லேருந்து 4 விஷயம். இதை தாண்டி என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. நான் அதே மேக்ஸிமமே சொல்கிறேன். 1 தான் சார் எனக்குன்னா ஓகே, வெல் அண்ட் குட். 1 இல்லைனா 2 அவ்வளோதான். ஓகே, நான் இங்கே வேல்யூ அடிஷன் சொல்கிறது இட் கேன் பி டேட்டா ஆர் இட் கேன் பி அ ஸ்மால் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் சம் ஒன் ஆர் இட் கேன் பி அ ஸ்மால் கோட். ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஓகேவா? புரியுதா? இல்லைனா ஒரு ரிப்போர்ட்லேருந்து சொன்ன வேர்டிங்ஸாக இருக்கலாம். புரியுதா? ஸோ அது மாதிரி என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பட் அதை என்ன பண்ணிக்கங்க, கன்ஃபைன் இட். ஓகேவா? அதை கன்ஃபைன் பண்ணுங்க. நீங்கள் ஓப்பன் சோர்ஸில் போகிறப்போ வேல்யூ அடிஷனுக்கு யூ வில் கெட் என்னது நியூமரஸ் மெட்டீரியல்ஸ். ஓகேவா? கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும், அது நிற்க போகிறது கிடையாது. அதை நம்ம தான் என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ வேல்யூ அடிஷனை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. தென் நெக்ஸ்ட் திங் என்னது? கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் இப்போ நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? 2027 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது உங்களுக்கு எப்போ வரப்போகுது? அடுத்த வருஷம் ஆகஸ்ட்லேயோ செப்டம்பர்லேயோ அது வரப்போகுது. ஸோ வி ஹாவ் மோர் தேன் என்னது 1 year ஆஃப் டைம். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இங்கே பெருசாக உங்களுக்கு என்ன பண்ணாது, தேவை கிடையாது. ரொம்ப ப்ரெஸ்ஸிங்கான கரண்ட் அஃபேர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். கரண்ட் அஃபேரும் நீங்கள் கதையாக எழுதணும்னு அவசியம் கிடையாது. இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் யூ வில் கீப் அ இன்ட், அவ்வளோதான். இந்த ஏரியாவில் இந்த விஷயத்தை பார்த்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டரில் ஸ்டாம்பெட் அப்படின்னு இருந்தா கரண்ட் அஃபேரில் என்னது விஜய் ரேலி, அவ்வளோதான். உங்களுக்கு என்னது ஞாபகம் வந்துடும். போன வருஷம் ஐபிஎல் என்னாச்சு, இவங்க ஆர்சிபி வின் பண்ணோன்னு ஒரு ஸ்டாம்பெட் நடந்தது. ஓகேவா? ஸோ ஆர்சிபி ஸ்டாம்பெட், அவ்வளோதான். இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் திருப்பி பார்க்குறப்போ யூ வில் ஹாவ் அ பேஸ் நோட், யூ வில் ஹாவ் வேல்யூ அடிஷன், யூ வில் ஹாவ் கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேரை வித் டைம் நீங்கள் தான் என்ன பண்ண போறீங்க, அப்டேட் பண்ண போறீங்க. ஓகேவா? இதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வாட் வி ஆர் டூயிங் இஸ் அந்த வீக்லி கரண்ட் அஃபேர் அப்படின்னு ஒரு இது பார்த்துருப்பீங்க. ஓகேவா? வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் வீக். ஓகேவா? இப்போ ஆரம்பிச்சு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எவ்ரி வீக் வி வில் ஹாவ் 2 hour செஷன். ஓகேங்களா? அதில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டும் இன்டெகிரேட் பண்ணி தான் இது கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ அங்கேயும் அதோட பேஸ் என்னது தான், இங்கே நம்ம பார்த்த அந்த டாபிக்ஸ் அண்ட் சப் டாபிக்ஸ் தான். ஓகேவா? அந்த பேஸ்லேயே தான் அது என்ன ஆகும், ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த செஷன்ஸ் முடிச்ச உடனே போயிட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை யூ கேன் அப்டேட். ஓகேவா? புரியுதா? சரி. ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி டு யூ. ஓகே, அதே மாதிரி பிகினிங்ல வி ஹேவ் என்னது 5 keywords. இந்த ஏரியாவுக்குன்னா ஐ வில் யூஸ் ஒன்லி என்னது, ஐ வில்
என்னது ஐ வில் டெஃபினெட்லி யூஸ் என்னது திஸ் கீவேர்ட்ஸ். ஓகேவா, புரியுதா? ஸோ அப்போ நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்குறப்ப பார்த்தோம். ஓகேவா, அங்க என்னது ரிசலியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, ஜோனேஷன் அப்படிங்கிற வார்த்தை, புரியுதா? தென் வந்து மேப்பிங் அப்படிங்கிற விஷயம். ஓகே, தென் ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிற விஷயம். ஓகேவா, இதெல்லாம் என்னது திருப்பி திருப்பி அவங்க கொஸ்டின்ல என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அதே மாதிரி என்னது ஷெண்டாய் ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் என்னது தே ஹேவ் மென்ஷன்ட். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்க கொஸ்டின்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய என்னது கீவேர்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்னது சிலபஸ்ல சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஏரியாஸ்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த இப்போ நீங்க ஒரு எர்த்குவேக்கு இதை நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் என்னது சர்டன் ஒரு 5 கீவேர்ட். எர்த்குவேக்னாவே என்னது ஒரு 5 கீவேர்ட் வச்சிருப்பீங்க. தென் உள்ள பேஸ் நோட்ஸ்ல எர்த்குவேக்கு ஒரு டெஃபினிஷன். ஓகேவா, புரியுதா? தென் எர்த்குவேக்கோட இம்பாக்ட்ஸ்க்கு ஒரு 4 பாயிண்ட். ஓகே, தென் அதுக்கு சொல்யூஷனுக்கு ஒரு 4 பாயிண்ட். தென் நம்ம கொஷின்ஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த டிசாஸ்டர் கேட்டாலும் அங்கே லாஸ்ட் ஒரு 3 டிகேடுக்குள்ள நடந்த எக்ஸாம்பிள்ஸ் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க, 3 எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இல்லை லாஸ்ட் ஒரு 2 இயர்ல நடந்த ஒரு 2 விஷயத்த சொல்லுங்கன்னு கேட்குறாங்கன்னு தெரியுது. அப்போ லேண்ட்மார்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ், தென் வந்து என்னது ரீசெண்டான சில எக்ஸாம்பிள்ஸ், வேர்ல்டு ஸ்பெசிஃபிக்ல இந்தியா ஸ்பெசிஃபிக்ல இப்படி ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த ஏரியா இஸ் டன், அவ்வளோதான். ஓகேவா, ஸோ அதான் உங்களுக்கு அந்த காம்போனன்ட்ஸ் பற்றி சொல்கிறப்ப கூட அங்கே மேட்ரிக்ஸ் மாடல்னு எழுதியிருப்பேன். ஓகேவா, ஸோ மேட்ரிக்ஸ் இஸ் நத்திங் பட் பிவைக்யூவை பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த ஏரியாவில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அந்தந்த ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம். ஸோ தட் டேட்டாவை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்குவேக்கு ஒரு மேட்ரிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஓகேவா, என்ன பண்ணா லாஸ்ட் 3 டிகேட்ஸ். ஏன்னா பிவைக்யூல என்ன தெரியுது, 3 டிகேட் வரைக்கும் நடந்த எக்ஸாம்பிள்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இல்லைன்னா லேண்ட்மார்க் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அதுல என்ன பண்ணுவேன் நான், வேர்ல்டு லெவல்ல இந்தியா லெவல்ல. ஓகே, ஸோ இங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதிப்பேன், இங்க ஒரு 2 எக்ஸாம்பிள் எழுதிப்பேன். அடுத்து கரண்ட்ல லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள வேர்ல்டு லெவல்ல நடந்த 2 என்னது எர்த்குவேக்ஸ், தென் இந்தியா லெவல்ல நடந்த ரீசெண்டான 2 ட்ரிமர்ஸ். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று என்ன இருக்கு, வெனிசுலால எர்த்குவேக் பெருசாக நடந்திருக்கு. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்க ரீசெண்ட் என்ன பண்ணீங்க, இது பண்ணீங்க. இப்போ இந்த வேல்யூ அடிஷனும் சரி, தென் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் விஷயமும் சரி, ஓகேவா, யூ ஹாவ் டு டூ ஒன்லி இன் பென்சில். அது எப்படி தான் பண்ணணும், பென்சில்ல தான் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இட் வில் கெட் என்னது சேஞ்ச். எனக்கு ஏதோ ஒரு டேட்டா இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியம் எடுத்து வச்சாலும் நாளைக்கு எனக்கு இதோட சூப்பரான ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா இதை எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், அதை இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். ஓகே, பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வில் சேஞ்ச் வித் டைம். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எனிகோ நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருக்க போறோம். அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ அந்த படிக்கிறதுக்கான இன்வெஸ்ட் பண்ற டைமை நீங்க எதுக்குமே யூஸ் பண்ணணும், மெயின்ஸுக்குமே யூஸ் பண்ணி கத்துக்கணும். ஓகேவா, அதுக்கு இந்த மாதிரி விஷயத்த பண்ணீங்கன்னா தான் என்னது வில் ஹெல்ப் யூ. ஓகேவா, ஸோ தீஸ் திங் யூ வில் டூ வித் டைம். புரியுதா? ஸோ மேட்ரிக்ஸ் என்னன்னு புரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், வி கேன் டூ மேட்ரிக்ஸ். ஓகே, இட்ஸ் பாசிபிள். ஏன்னா எக்கனாமிக் ஜியாகிரபி எடுத்துட்டீங்கன்னா அங்கே என்னது சர்டன் திங்ஸ் இருக்கு. ஓகேவா, திருப்பி திருப்பி ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே தான் கேட்டிருப்பாங்க. எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே மேட்ரிக்ஸ் பண்ண முடியும். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே மேட்ரிக்ஸ் பண்ண முடியும். புரியுதா? இன்டர்னல் செக்யூரிட்டியில் மேட்ரிக்ஸ் பண்ண முடியும், இன்டர்நேஷனல் ரிலேஷனில் மேட்ரிக்ஸ் பண்ண முடியும், சொசைட்டியில் மேட்ரிக்ஸ் பண்ண முடியும். எல்லா ஏரியாவுக்குமே என்ன பண்ண முடியும், மேட்ரிக்ஸாக ஒர்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா டேட்டாவை படிக்கிறது என்னது, ஞாபகம் வச்சுக்கிறது என்னது ஈஸி. மோர் தேன் தட், டேட்டா இஸ் நாட் ஹாவ் டு பி டேட்டா, இட் ஷுட் பி என்னது குவாலிட்டி இன்ஃபர்மேஷன். புரியுதா? அது எப்போ இதாகும்னா இன்டர்பிரட் பண்றப்ப தான். அப்போ டேட்டாவை நீங்க எப்போ இன்டர்பிரட் பண்ண முடியும், அதை ஸ்ட்ரக்சரா வச்சிருந்தீங்கன்னா என்னது யூ கேன் டூ இன்டர்பிரேஷன். ஓகே, ஒரு ட்ரெண்டை நீங்க அங்கேருந்து என்ன பண்ண முடியும், யூ கேன் கெயின். ஓகேவா, இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இது கம்மி ஆயிருக்கு, ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ண முடியும், இது அதிகம் இது கம்மி, சம்திங் யூ கேன் டெல். ஓகேவா, அப்போ அந்த கம்பேரிசன்ஸ்லாம் பண்றதுக்கு என்னது இட் வில் ஹெல்ப் யூ. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் வாட் திஸ் திங். ஸோ இப்போ இந்த நோட்ஸ் மேக்கிங் எப்படி பண்றோம்னு புரிஞ்சிருச்சா? திஸ் இஸ் ஹவு நோட்ஸ் மேக்கிங் வில் கோ. கிளியர்? ஃபைன், சரி. அதே மாதிரி இந்த நோட்ஸ் மேக்கிங்கோட சேர்த்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கீவேர்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம என்னது பிவைக்யூ அண்ட் சிலபஸ்லேருந்தே பண்ண போகிறோம். தென் அந்தந்த ஏரியாவுக்கு பேஸ் புக்குன்னு ஒன்று இருக்கும், அதில் ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா வி வில் டெல். ஓகேவா, அதெல்லாம் என்னது கீவேர்ட்ஸாக பண்ணிடுவீங்க. பேஸ் நோட்ஸ் நம்ம ஒரு என்னது இந்தந்த ஏரியாவுக்கு
இந்த காம்போனன்ட்ஸை படித்தா போதும் அப்படின்னு ஒரு பேஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது கீழே என்னது வி வில் சில இடத்துல நாங்கள் டெஃபினேஷன் கொடுப்போம், மீதி இம்பாக்ட்ஸ் அண்ட் சொல்யூஷன்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வாங்க, 4 பாயிண்ட் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? தென் சில இதுக்கு வந்துட்டு என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொசைட்டி பற்றி படிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல கிரைமுக்கான டேட்டாவை நீங்கள் NCRB-லேருந்து தான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கைட்லைன் மட்டும் கொடுத்து இதுக்கு டேட்டா எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே, ஆனால் டேட்டா எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ டேட்டாவை எங்கேருந்து எடுக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு இட் சுட் பி ஆத்தென்டிக். போகிற வரன்னு சொன்னதெல்லாம் எழுத முடியாது. புரியுது இல்லை? கிளியர்? ஸோ ஆத்தென்டிக்கான சோர்ஸ்லேருந்து எழுதுறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ தட் திங் வி வில் கைட். ஓகே, சரி. இப்போ இதை தாண்டி உங்களுக்கு யூ வில் ஹாவ் சம் என்னது ஹோம்ஒர்க்ஸ் இன் பிட்வீன். ஓகேவா? கிளியர்? ஒவ்வொரு ஏரியா வைஸ் சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸ் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமேட்டு என்னது வி வில் கிவ். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரியா முடிக்கிறோம் அப்படின்னா அந்த வீக்கெண்ட்ல வி வில் கிவ் சம் என்னது ஹோம்ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதை நீங்க கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னது இட் வில் ஹெல்ப் யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் tackling malnutrition innovative method to implement program based socio-economic conditions. ஓகேவா? இது கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எடுத்த விஷயம் தான். ஓகேவா? மால்நியூட்ரிஷனை டேக்கிள் பண்றதுக்கு ஒரு இன்னோவேட்டிவான மெத்தடை ஒரு நக்சல் எஃபெக்டட் ஏரியாவில் ஒரு டாக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. அப்போ நான் இது எங்கெல்லாம் எழுதலாம்? இந்த இடத்துல வேல்யூடேஷனுக்கு ஒர்க் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி. ஓகேவா? புரியுதா? அப்போ இதெல்லாம் என்னது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்போ இல்லை மெட்டீரியல் படிக்கிறப்போ அப்பப்போ என்ன பண்ணிக்கணும், இதெல்லாம் சேர்த்துக்கணும். புரியுதா? சரி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வேற டாட் இட் வில் ஹெல்ப் யூ. எத்திக்ஸில் ஒர்க் ஆகும். வேற எங்கே யூஸ் பண்ணலாம்? எஸ்ஏல யூஸ் பண்ணலாம். வேற இன்டர்னல் செக்யூரிட்டியில் யூஸ் பண்ணலாமா? சொசைட்டியில் யூஸ் பண்ணலாமா? டெவலப்மெண்டல் எக்கனாமிக்ஸில் யூஸ் பண்ணலாமா? தட் இஸ் இன்க்ளூசிவ் க்ரோத்னு ஒரு டாபிக் இருக்குல்ல எக்கனாமிக்ஸில், அங்கே யூஸ் பண்ணலாமா? புரியுதா? சயின்ஸில் என்னது நியூட்ரிஷன் ரிலேட்டட் திங். ஓகேவா? அங்கே என்னது கனெக்ட் பண்ணி எங்கள் இம்பாக்ட்லையோ இல்லைனா என்ன பண்ணலாங்கிற விஷயத்துல என்னது யூ கேன் பிரிங் இன் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் என்னது வேல்யூஸ் அதுக்கு இருக்கும். ஓகேவா? அப்போது வேல்யூ அடிஷன் ஹோம்ஒர்க்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான இண்டெக்ஸை லிஸ்ட் பண்ணிட்டு என்னது இதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு வாங்க, ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஜஸ்ட் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருக்காங்க, எதனால அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காங்க, அவார்டு சில பேர் வந்திருப்பாங்க. ஸோ முக்கியமான சில அவார்ட்ஸ் என்னது லிஸ்ட் பண்ணிட்டு இந்த அவார்டு இப்போ யார் வாங்கியிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க, அப்படி என்ன அவங்க டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் என்ன ஆகும் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வில் கிவ் யூ என்னது சம் ஹோம்ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹோம்ஒர்க்ஸ்லாம் என்னது யூ ஹாவ் டு அலைன் இட் அஸ் அ ஃபைல். புரியுதா? கிளியர்? சரி. சும்மா இந்த இமேஜ் போடுறதுலாம் எதுக்குன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு என்னது ஒரு மெமரைசேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே? ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பண்ணது தான். கிளியர்? இது இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. இந்த விஷயத்துக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ ஆர் கோயிங் டு டூ இட். ஓகே? பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மெயின் ஜஸ்ட் ஃபார் யூ இட் இஸ் பர்சனலைஸ்ட். ஓகே? உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நவ் வி ஆர் கெட்டிங் இன்டு என்னது தேர்ட் ஸ்டேஜ். தட் இஸ் என்னது ஆன்சர் ரைட்டிங் ஸ்டேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அதுமாதிரி இந்த 3 ஸ்டேஜும் தனித்தனியாக வெவ்வேறு நாள்லாம் நடக்காது. ஒரு கிளாஸ்க்குள்ளேயே எல்லாமே போய்கிட்டு இருக்கும். புரியுது இல்லை? கிளியர்? பட் ஐடியா வைஸ் ஓகே இது பேசிக்காக இது ப்ரிப்பேர் பண்ணுறோம், அப்புறம் நோட்ஸ் மேக் பண்ணுறோம், அப்புறம் எழுத போகிறோங்கிற ஐடியா உங்களுக்கு வேணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே? சரி. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆன்சர் ரைட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வச்சிருப்போம், வில் ஹாவ் டெய்லி ஆன்சர் ரைட்டிங். ஓகே? இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிற த்ரூ அவுட், ஏதாவது டிசம்பர் 2nd வீக் வரைக்கும் இது ரன் ஆக போகுது. ஓகே? டிசம்பர் 2nd வீக் வரைக்கும் இது ரன் ஆக போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக என்ன பண்ண போறீங்க, எழுத போறீங்க. ஓகேவா? இதில் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஒரு 4லேருந்து ஒரு 6 டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 ஏரியானது யூ வில் ரைட் டுமாரோ. ஓகேவா? புரியுதுல்ல? அதே மாதிரி நீங்கள் எழுதுறத அடுத்த நாள் டெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கரெக்ட் பண்ணி உங்களுக்கு எவல்யூஷன் என்ன ஆகிடும் வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி ஸோ டெய்லி ஆன்சர் ரைட்டிங். அப்போ இந்த ஆன்சர் ரைட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் வி வில் டூ சம் ப்ராக்டிஸ். ஒன்ஸ் இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் ஆனால் மொதல் வீக்லேயே ஐ ஓன்ட் ரஷ். ஓகே? அங்கே என்ன பண்ணுவோன்னா யூபிஎஸ்சியோட கொஷின் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஷினை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், திட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் அதுக்கு எது மாதிரி எழுதவே செய்வீங்க. ஓகேவா? ஸோ திஸ் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஷினை எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே?
உடைச்சதுக்கு அப்புறமேட்டு எந்த ப்ரொபோஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களோட ஆன்சர் ஷீட்டில் கொடுக்கணும். தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வில் ஒர்க். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் அண்ட் இட்ஸ் டிமாண்ட். இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பேப்பரில் அது டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி எழுதுவீங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம்னு சொன்னா, ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோதான் டைம் அதுக்குள்ளே எழுதணும். அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோதான் இடம்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டும் என்னது ரொம்ப முக்கியம். அப்போ ஸ்பேஸ் மேனேஜ் பண்ணுறப்போ ஒரு கொஸ்டினில் ஒரு 5 காம்போனண்ட்டை நான் டச் பண்ணணும் அப்படின்னா, நான் ஒரு 2 காம்போனண்ட்டுக்கு தேவைக்கு அதிகமான இடத்த கொடுத்துட்டேன்னா நான் அதுக்கு அதிகமாக எழுதுனதுக்காக மார்க் வரப்போகிறது கிடையாது. மீதி இருக்கிற 3 காம்போனண்ட் உங்களுக்கு என்ன இருக்காது, இடமும் இருக்காது. அதுவும் காலி, இதுவும் காலி. ஸோ டைமுக்கு ஸ்பேஸ் என்னது பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்பேஸுக்கும் எது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணுறது முக்கியம். அந்தந்த ஸ்பேஸுக்கு தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்பேஸ் அலோகேஷன் எவ்வளோ பண்ணணுங்கிற ஐடியா யூ மஸ்ட் நீட். புரியுதுங்களா? சரி, ஸோ அடுத்து என்னது, ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் பேசிக்ஸ். ஓகே, டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சரை பேப்பரில் பிளேஸ் பண்ண போகிறோம். அப்படி பிளேஸ் பண்ணுறப்போ இன்ட்ரோடக்ஷன் தான் எப்படி எழுதணும், எவ்வளோ எழுதணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி வந்துட்டு ஹைலைட் பண்ணணும். ஓகேவா? சப்ஹெட்டிங்ஸ்னா அதை எப்படி போடணும். ஓகேவா? சப்காம்போனண்ட்டை நான் உடச்சி எழுதுறப்ப எப்படியெல்லாம் என்னோட பேப்பரில் நான் அதை பிளேஸ் பண்ணலாம். வேல்யூ அடிஷன் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இதை எந்த இடத்துல நான் எப்படி கொண்டு போயிட்டு சேர்க்கறது. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை நான் வந்துட்டு என்னது எந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணுறது, என்னோட பேசிக் ஒரு பாயிண்ட்டை நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட மிக்ஸ் பண்ணி எப்படி எழுதுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னது உள்ள இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னது ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது. த்ரூ அவுட் திஸ் ப்ராசஸ் யூ வில் எவால்வ். ஓகேவா? இப்போ நீங்கள் ஹம்சா மேடமோட பேப்பரை பார்த்தீங்களா? ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் நாள் எழுதுறப்ப கண்டிப்பாக இப்படி கிடையாது அது. ஓகேவா? புரியுதா? ஸோ வித் டைம் என்னது இட் எவால்வ்டு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகிடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ட்ரக்சரல் பார்ட் வந்து என்ன ஆகிடும், ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணால் போதும், அதுக்கு உள்ளே எழுதக்கூடிய கண்டென்ட் பார்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணால் போதும். புரியுதா? கிளியர்? ஸோ போத் ஸ்ட்ரக்சர் பிளஸ் கண்டென்ட், இந்த 2 பார்ட்டுக்கு என்னது வில் ஒர்க். ஓகேவா? சரி, அடுத்தது வீக்லி எரர் கரெக்ஷன் ஃபைல். ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ ஜியாகிரபி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? இப்போ ஒரு வாரத்துக்கு அப்புறமேட்டு நீங்க ஒரு 5 நாள் என்ன பண்ணிருப்பீங்க, ஜியாகிரபி வந்து நோட்ஸ் மேக் பண்ணி எழுதி எல்லாம் பண்ணிருப்பீங்கல்ல. இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தப்பு பண்ணிருப்பீங்க. இதுல நிறைய தப்பு எப்படி இருக்கும்னா காமனா இருக்கும், எல்லாருமே அந்த தப்பு பண்ணுவீங்க. ஓகேவா? அப்ப அந்த மாதிரியான காமன் எரர்ஸை எடுத்துக்கிட்டு அதை வச்சு டிஸ்கஸ் பண்றப்போ அஸ் அ குரூப் என்னது யூ வில் எவால்வ். அந்த தப்பை நீங்க என்னது அடுத்ததுல யூ வில் நாட் டூ. ஓகேவா? ஸோ அப்போ அடுத்தடுத்த வீக்ல என்னது நீங்க அந்த தப்பை சரி பண்ணிக்கிறதுக்கு என்னது யூ வில் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ எரர் கரெக்ஷன் ஃபைல்ஸ் வில் பி தேர். ஓகே, அந்த எரர் கரெக்ஷன்ஸ் ஓகே. ஸோ இது நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு எரர் கரெக்ஷனுக்கு இது பண்ணது. ஓகேவா? கிளியர்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபியில் ஃபர்ஸ்ட்ல அவங்க எழுதுனது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சோலார் சிஸ்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஓகேவா? பேசிக்கான ஒரு கொஸ்டின். என்ன பண்ணியிருக்காரு, அழகாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எழுதியிருக்காரு. ஃபைன். ஓகேவா? பட் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் அண்டர்லைன் அ கோர் தீம் இன் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கோர் ஐடியா வச்சு தான் இன்ட்ரோடக்ஷன் எழுதியிருப்பீங்க. அப்போ அதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஹைலைட். ஓகேவா? அதை என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இந்த தப்பு இப்போ இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க. நான் இன்னைக்கு சொல்லிட்டேன்னா அதனால இந்த தப்பை நீங்கள் பண்ணவே மாட்டீங்கலாம் கிடையாது. கண்டிப்பாக அடுத்த வாரத்தில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இதே தப்பை நீங்களும் பண்ணுவீங்க. ஓகேவா? கிளியர்? அடுத்து படம் போட்டிருக்காரு, பட் படத்துக்கு என்ன பண்ணல, டைட்டிலே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், படத்துக்கு நீங்கள் டைட்டில் போடணும். ஓகே, ஸோ அப்போ இந்த மாதிரி அங்கங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னது ஆன்சர் கரெக்ட் பண்ணுறப்போ ஒரு கமெண்ட் கொடுத்துருப்போம்ல. இது இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. பட் இந்த தப்பு அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் தான் பண்ணியிருப்பாருன்னா கிடையாது, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த தப்பை பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ எங்கெங்க என்னென்ன மாதிரி தப்புகள் இருந்ததோ அது எல்லாத்தையும் என்னது முக்கியமான தப்புகளை மொத்தமாக கம்பைல் பண்ணி இது யாரோ ஒருத்தரை வந்துட்டு அவரை அவமானப்படுத்துறதுக்காக இது பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? வி ஹாவ் டு எவால்வ் அஸ் அ குரூப். ஓகேவா? ஸோ அப்போ காமனான எரர்ஸ், ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய எரர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம அந்த தப்பை அவாய்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்னது வி வில் ஹேவ் டிஸ்கஷன் ஓவர் எரர் கரெக்ஷன் ஃபைல். இது அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஜஸ்ட் ஒரு ஐடியாவே இப்போ இதை புரிஞ்சுங்க. தட் இஸ் எனஃப். ஓகேவா? ஸோ அங்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த கொஸ்டின்ல ஏதோ டிராபேக் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, வெறும் டிராபேக்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிட்டாரு. நான் என்ன கேட்டிருக்கேன், ஆஃப் வாட்.
அப்போ கொஸ்டின்ல எதோட டிராபேக்னு ஒன்று கேட்டிருப்பான்ல, அப்போ நீங்கள் சப்மிட்டிங் கொடுக்குறப்ப கிளியராக கொடுக்கணும். புரியுதா? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்க்குள்ளேயே என்ன ஆகிடும், ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் என்ன ஆகிடும், சூப்பராக எவால்வ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பெருசாக அந்த எரர் கரெக்ஷன் ஃபைலாக தேவைப்படாது. ஓகேவா? அதுக்கப்புறம் டிஸ்கஷன் இஸ் எனஃப். ஓகே, இண்டிவிஜுவலாக என்னென்ன சொல்லிடலாம். பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் டெஃபினெட்லி எது தேவைப்படும், திஸ் எரர் கரெக்ஷன் ஃபைல் வில் ஹெல்ப் யூ. ஓகே, சொல்லுங்க. இல்லை சங் இதாக தான் இருக்கும். இப்போ ஜாகிரஃபி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஜாகிரஃபியில் 1 வீக் உங்களுக்கு போகும். அப்புறமேட்டு அடுத்து இன்னொரு டாபிக் வரும், இன்னொரு சப்ஜெக்ட் வரும். அந்த மாதிரி தான் போகும். ஒரு ஏரியா முடிச்சுட்டு தான் அடுத்த ஏரியா போகும். ஏன்னா டெய்லி பேசிஸில் மாத்திரப்ப பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அதனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரஃபி ஆரம்பிக்கிறோம்னா அட்லீஸ்ட் ஜாகிரஃபியோட பேசிக்ஸ், இப்போ ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபியை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா வி கேன் இன்ட்ரடியூஸ் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்படி தான் போகும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த செக்ஷனல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காம்போனன்ட் உங்களுக்கு முடிய அங்கே என்ன இருக்கும், உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். ஸோ டோட்டலி வி ஆர் கோயிங் டு ஹேவ் 125 days, வீக்லி 5 days. ஓகேவா? அப்போது மொத்தம் 25 வாரம் என்ன ஆக போகுது, வி ஆர் கோயிங் டு ட்ராவல். ஓகேவா? ஸோ இந்த 25 வீக்ஸில் உங்களுக்கு சில ஏரியாஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் போகும். அப்போ தான் அது முடியும். சில ஏரியாஸ் என்னது 1 வீக்லேயே முடிஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட ஏரியா, இப்போ நீங்கள் கேட்டதுக்கான இதுதான் சொல்கிறேன், அந்த ஏரியா முடிஞ்சோன்னே வி வில் ஹேவ் என்னது செக்ஷனல் டெஸ்ட் ஆல்சோ ஆன் தட். ஓகேவா? ஸோ செக்ஷனல் டெஸ்ட்டில் வி வில் ஹேவ் அரௌண்ட் 10 கொஸ்டின்ஸ். ஓகேவா? அட்லீஸ்ட் 10 கொஸ்டின் என்னது அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது செக்ஷனல் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அட் த எண்ட் வி வில் ஹேவ் என்னது ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட்டில் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2026ஓட பேப்பர், 2025ஓட பேப்பர், இந்த 2 பேப்பரை ஃபுல்லாக யூபிஎஸ்சி பேட்டர்ன்லேயே. ஓகே, எஸ்ஏ ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு பேப்பர், மத்தியானம் ஒரு பேப்பர், அதாவது 1 and 2. தென் அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு பேப்பர், மத்தியானம் ஒரு பேப்பர். ஓகே, தட் இஸ் 3 and 4. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னது வி வில் டூ ஃபார் 2 weeks. ஓகேங்களா? இது கிளியரா? ஃபைன். ஃபைலை மாற்றி அனுப்பிச்சிருக்கேன். சரி, இப்போ எந்தெந்த காம்போனண்ட்டுக்கு எவ்வளோ வீக்ஸ் எடுக்க போகிறேன், ஃபைல் ஆக்சுவலி மாற்றி அனுப்பிச்சிருக்கேன். அதனால் ஐ வில் ஜஸ்ட் ஓரலி ஐ வில் டெல் யூ. ஓகே, ஸோ ஜிஎஸ் சிலபஸ் எடுத்துங்க, அப்படியே வரிசையாக சொல்லுங்கள். ஜிஎஸ் 1ல் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சிலபஸ்? எது? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அந்த ஏரியாவில், கரெக்டு தானே? ஓகே, மோஸ்ட்லி இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஏரியா எதோட கனெக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலோட பெரும்பாலும் என்ன இருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். அதனால ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரியோட பொலிட்டிக்கல் அண்ட் தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ப்ரிலிம்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இங்கே வந்து என்னது, அவங்க எக்கனாமிக்கலாக, சோஷியலாக, கல்ச்சுரலாக என்ன பண்ணாங்கிற ஆஸ்பெக்ட் இங்கே தேவைப்படும், வித் சம் பேக்ரவுண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் நாலேஜ். ஓகேவா? ஸோ அப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இது இல்லாமல் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. ஓகேவா? மோரோவர் இந்த ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல்ங்கிறது நாட் ஒன்லி இந்தியா ஸ்பெசிஃபிக், கொஞ்சம் அதர் சிவிலைசேஷனை டச் பண்ணி என்ன இருக்கும், கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணுவாங்க. ஸோ வி வில் ஹேவ் 2 weeks ஃபார் இட். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து என்னது, வாட்ஸ் நெக்ஸ்ட்? எதுப்பா? அதுக்குள்ளே ஜாகிரபி வந்துருமா? ஹிஸ்ட்ரி என்னது, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் என்னது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். கரெக்டு தானே? சாரி, இதில் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் வச்சுக்கோங்க. ஓகே, சேர்த்து என்னது 2 weeks. அடுத்து மாடர்ன் ப்ளஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த ஏரியா வெரி இம்பார்ட்டன்ட், வி ஹாவ் டு கிவ் டியூ டைம் ஃபார் தட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது 2 weeks. ஸோ மொத்தம் 4 வீக் என்னது வி வில் கவர் ஜியாகிரபி, சாரி ஹிஸ்ட்ரி.
இது பேப்பர் 1ல, தட் இஸ் GS 1ல பேசிட்டு இருக்கோம். ஸோ ஹிஸ்ட்ரி முடிஞ்சது. அடுத்து என்னது? அடுத்து என்ன வரும்? ஹிஸ்ட்ரிக்கு அடுத்து என்னது? சொசைட்டி. கரெக்டா? இப்போ சொசைட்டி GS 1ல இருந்தாலும் இதோட அப்ளிகேஷன் பார்ட், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இல்லை இது கவர்னன்ஸ் இதோட எப்படி நடக்குது அப்படிங்கிறது எங்க இருக்கும் உங்களுக்கு? பேப்பர் 2ல சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும். ஓகேவா? அப்போ சொசைட்டி தனியா இங்கேயும் சோஷியல் ஜஸ்டிஸ் தனியா அங்கேயும் படிச்சீங்கன்னா ஒரு கோரிலேஷனே இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால சொசைட்டி பிளஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் சேர்ந்து அதை எடுத்துட்டு போறது தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 வீக்ஸ். கிளியர்? சரி, அடுத்து என்ன வரும்? நெக்ஸ்ட் என்னது? ஜியாகிரபி. ஓகே, ஜியாகிரபியோட பேசிக்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது? உங்களுக்கு கீழே அந்த டிசாஸ்டர் ரிலேட்டடான விஷயங்களும் என்னது, சுனாமி இந்த மாதிரி விஷயத்தையும் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எங்கே வந்துடும்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல வரும். ஓகேவா? ஸோ ஜியாகிரபி பிளஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இங்கே ஜியாகிரபியில் நம்ம கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி, ஜியோமார்ஃபாலஜி, எக்கனாமிக் ஜியாகிரபி எல்லா ஆஸ்பெக்ட்டுமே டச் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ தீஸ் திங் என்னது வி வில் டேக் ஃபார் 2 வீக்ஸ். ஓகே, இதில் எக்கனாமிக் ஜியாகிரபியில் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், புரியுதா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஆக்சுவலி உங்களுக்கு எங்கே வருது? பேப்பர் 3ல வருது. ஓகேவா? ஸோ அதனால அந்த ஏரியாஸை இங்கே என்னது கட் பண்ணி அதை ஃபுல்லாக நம்ம எங்கே பார்ப்போம்? அப்படியே வில் சி இன் பேப்பர் 3. ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? புரியுதா? கிளியர்? ஸோ இது என்னது? GS 1 முடிஞ்சது. ஓகே, ஸோ எத்தனை வீக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்? ரஃப்லி 8 வீக்ஸ். ஓகே, இது GS 2. ஸோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, இதில் கவர்னன்ஸில் ஐ மீன் சோசியல் ஜஸ்டிஸ் இதுக்கு அடுத்து தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எங்கே பார்த்தாச்சு? பேப்பர் 1ல சொசைட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் சேர்த்து பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அந்த சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டுக்கு முன்னாடி உள்ளது. ஓகேவா? ஸோ வில் டேக் என்னது 4 வீக்ஸ் ஃபார் தட். ஓகேவா? பிகாஸ் பெரிய ஏரியா, தென் இதோட ஐடியா உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பேஸான விஷயம். ஓகேவா? நல்லது பொறுமையானது வில் சி. ஓகே, வில் டேக் என்னது 4 வீக்ஸ் ஃபார் திஸ் ஏரியா. கிளியர்? பாலிட்டிக்கும் சொல்லிட்டேன், கவர்னன்ஸுக்கும் சொல்லிட்டேன். ஓகேவா? இல்லை இந்த கம்பேரிசன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஆல் தீஸ் திங்ஸ் வில் கம் ஹியர். ஓகே, சரி. அடுத்து இதில் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கும். பட் ஆல்ரெடி இது என்ன பண்ணிட்டோம், நம்ம முன்னாடியே டச் பண்ணியாச்சு சொசைட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ்ல. அடுத்து இங்கே என்ன வரப்போகுது? பேப்பர் 2ல வேற என்ன இருக்கும்? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? IR. கிளியர்? IR பொறுத்த வரைக்கும் ஒரு நெய்பர்ஹுட்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், பைலேட்டரல்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், குரூப்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், இன்ஸ்டிடியூஷன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், டயோஸ்போரனா எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த ஐடியாஸை வச்சுக்கிட்டு தென் இப்போ உங்களோட நெய்பர்ஹுட்னு எடுத்துட்டா வி ஹாவ் என்னது லேண்ட் பேஸ்ட், தென் மேரிடைம் பேஸ்ட், ஏகப்பட்ட நெய்பர்ஹுட்ஸ் இருக்காங்க. பைலேட்டரல் எடுத்துட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரிபியூட்டையும் பைலேட்டரல் தான். குரூப்ஸ் ஏகப்பட்டது இருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா வந்துட்டு பண்ண முடியுமா? நோ. அப்போ ஜென்ரலா வி வில் ஹேவ் என்னது ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா. நெய்பர்ஹுட்னா இந்த காம்போனன்ட்ஸ் தான் அட்ரஸ் பண்ணணும், பைலேட்டரல்னா இந்த காம்போனன்ட்ஸ் தான் அட்ரஸ் பண்ணணும், ஒரு டெவலப்டு கண்ட்ரிஸோட ரிலேஷன்னா இப்படி தான் அட்ரஸ் பண்ணணும், ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப்னா இப்படி தான் அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வில் டெவலப் பண்ணது ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க்கிங். அதுக்கு கீழே கண்ட்ரி வைஸ் வந்து என்னது நீங்க ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அது அந்தந்த டேட்ல உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க. சிலது சப்போர்ட் சிஸ்டம் இங்கேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்றேன்னா உங்களோட ரோல் நிறைய இருக்குன்னு சொல்றேன். புரியுதா? பட் அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு கீழே ஒர்க் பண்ணீங்கன்னா தென் உங்களுக்கு என்னது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த இருந்து கொஸ்டின் கேட்டாவே ஓகே நம்ம இந்த ஏரியா தான் டச் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துடும். கிளியர்? சரி, ஸோ வில் ஹேவ் என்னது 1 வீக் ஃபார் தட். ஓகேவா? கிளியர்? ஸோ இது முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்னது? ஸோ மொத்தம் 5 வீக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னது? GS 3. ஸோ எக்கானமி. ஓகே, ஸோ GS சிலபஸில் எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஜென்ரலிஸ்டிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. பட்
நம்ம என்ன பண்ணணும், இப்போ நேஷ்னல் கேபிட்டல் ஜிடிபி நேஷ்னல் இன்கம் ஏரியாவில் ஆரம்பித்து நீங்கள் அந்த உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு ஏரியாலையுமே எக்கனாமியில் என்ன இருக்குது, பிரச்சனைகளும் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த எல்லா ஏரியாவுமே என்ன பண்ணணும், டச் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ 2 வீக்ஸ் உங்களுக்கு எது தேவைப்படும், பேசிக் எக்கனாமிக்ஸை டச் பண்ணுறதுக்கு இட் வில் ரெக்வயர்ட். ஓகேவா? புரியுது இல்லை? ஏன்னா இப்போ இன்ஃப்ளேஷன், பேங்கிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவை என்ன பண்ணணும், டச் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் அந்த ஏரியாவை இது பண்ண முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பேசிக் எக்கனாமி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நெக்ஸ்ட் என்ன வரும் உங்களுக்கு, அடுத்து என்ன இருக்கும் சிலபஸில், அக்ரிகல்ச்சர், லேண்ட் ரிஃபார்ம், அந்த ஏரியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டு தானே? இதை தான் சொன்னேன். லேண்ட் ரிஃபார்ம் உங்களுக்கு என்னது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸோட இட் வில் ஹாவ் டச், ஹிஸ்ட்ரியோட டச் இருக்கும். இப்போ அக்ரியா இருக்கட்டும், தென் இதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன வரும், இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இன்ஃப்ரா, தென் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இதெல்லாம் சேர்ந்துருக்கும். கரெக்டா? ஸோ இதுக்கு ஒரு 2 வீக்ஸ் தேவைப்படும் நமக்கு, பிகாஸ் இந்த ஏரியாவில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்னது, அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங், இந்த மாதிரி எல்லாமே இதில் வந்துரும்னு சொல்கிறேன். ஓகேவா? பிடிஎஸ் சிஸ்டம் அண்ட் ஆல் திஸ் திங். ஓகேவா? அது ரிலேட்டடாக எல்லா விஷயமும் வில் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக் 1 வீக். ஓகே, தென் இன்டர்னல் செக்யூரிட்டி 1 வீக். ஓகே, ஸோ டோட்டல் 4, 7. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், 8 + 5 + 7 எவ்வளோ வந்திருக்கு, 20 வந்திருக்கு. கரெக்டா? GS4. ஓகே, GS4ல் எத்திக்ஸ் பேசிக்ஸ் தான் இங்கே கவர் பண்ண போகிறோம் இந்த ப்ரோக்ராமில். ஓகே, ஸோ எத்திக்ஸ் பேசிக்ஸில் வில் டேக் 4 வீக்ஸ். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த ஏரியா என்னது, ப்ராப்பராக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஹெல்ப் யூ. GS4ல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், எஸ்ஏக்கும் ஹெல்ப் பண்ணும், பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். நாட் ஓன்லி தட், இதில் நீங்கள் சில ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னன்ஸோட என்ன இருக்கும், லிங்க் ஆயிருக்கும், சோஷியல் ஜஸ்டிஸோட லிங்க் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் என்னது, இதுக்கு ரிலவன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற பாயிண்ட் அங்கே யூஸ் பண்ணலாம், அங்கே இருக்கிற பாயிண்ட்டை இங்கே கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ என்னது, வில் ஒர்க் ஃபார் 4 வீக்ஸ். ஓகேவா? ஸோ 3 to 4 வீக்ஸ் வில் ஒர்க் ஹியர். ஓகே, ஸோ எத்தனை ஆயிடுச்சு, 24. ஓகே, கிளியர்? 3 வீக்ஸ் வச்சுக்கோங்க சார், 3 வீக்ஸ். ஓகே, அடுத்தது 23 வீக் ஆயிடுச்சு. 24th வீக் we will have 2025ஓட யூபிஎஸ்சியோட பிவைக்யூ இருக்குல்ல, அப்படியே அதை என்ன பண்ணுவீங்க, ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. ஓகே, அதோட ஃபுல் டெஸ்ட். ஓகே, தென் 25th வீக் ஃபுல் டெஸ்ட் செஞ்சு என்னது 3 நாளில் முடிஞ்சிடும். புரியுது இல்லை? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, அந்த மாதிரி என்னது 3 நாளில் முடிச்சிடுறோம். ஓகேவா? முடிச்சுட்டு தென் யூ வில் யூபிஎஸ்சி செக்ஷன் எப்படி வைப்பாங்க, வெள்ளி சனி ஞாயிறில் வைப்பாங்க. கரெக்டா? ஓகே, ஸோ வெள்ளி சனி ஞாயிறில் என்னது யூ வில் ஃபினிஷ் இட் ஆஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 4 நாள் டைம் இருக்கும் ரிவைஸ். திருப்பி ஃபுல்லாக என்ன பண்ணுங்க, 4 நாள் தாராளமாக என்ன பண்ணிடலாம், ரிவைஸ் பண்ணிடலாம், பண்ணணும். ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு அதே மாதிரி தான் டைம் இருக்கும். தென் 25th என்னது 2026 பேப்பரோட பிவைக்யூ இல்லை. ஓகேவா? இது இல்லாமல் நம்ம உள்ள அந்த கேட்டகரைசேஷன் பார்த்தோம்ல, இப்போ என்விரான்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக் முடியுதுன்னா, முடிஞ்சோன்னா அங்கே உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். சயின்ஸ் அண்ட் டெக் 1 வீக் முடியுதுன்னா அங்கே ஒரு என்ன இருக்கும், செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி முடிஞ்சோன்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட். இப்போ அக்ரி, லேண்ட் ரிஃபார்ம் இந்த ஏரியா முடிஞ்சோன்னா அந்த 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்கும், ஒரு செக்ஷனல் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்கோமோ அந்த ஏரியா முடிஞ்சோன்னா அங்கே ஒரு என்ன இருக்கும், உங்களுக்கு செக்ஷனல் டெஸ்ட் வில் பி தேர். புரியுதா? கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவு த ப்ரோக்ராம் வில் கோ. இதோட இது வந்து நான் ஆக்சுவலி ஃபைல் மாற்றி அனுப்பிச்சிட்டேன். ஓகேவா? அதனால வில் போஸ்ட் இன் குரூப். ஓகே, அந்த ஷெடியூலில் வந்துட்டு வில் போஸ்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ப்ரோக்ராம் இஸ் கோயிங் டு ரன். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் டீச் பண்ணுறது யாரெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் டேக். ஓகே, மேபி புது பசங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். ஓகே, ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும்.
அது அழகர். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு 5 மெயின்ஸ் கொடுத்துருக்கேன், 4 இன்டர்வியூ போயிருக்கேன். இது இல்லாமல் குரூப் 1 சர்வீஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 5 இயர்ஸ் ஐ ஹவ் ஒர்க்டு. ஓகே, இது இல்லாமல் படிச்சுக்கிட்டு இருக்க டைம்ல இருந்தே வந்து ஐ யூஸ் டு டீச் ஆல்சோ. ஓகே, ஸோ 2013 ஐ வாஸ் டீச்சிங். கிளியர்? சரி, ஸோ இது இல்லாமல் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் போர்ஷன்ஸ் வந்து இப்போ நான் எதெல்லாம் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எதெல்லாம் எடுப்பேங்கிறது வந்துட்டு நான் இப்போ மற்றவங்களுக்கு சொல்லிடுறேன், மீதி இருக்கிறதெல்லாம் நான் எடுப்பேன். ஓகேவா? கிளியர்? சரி, ஹிஸ்ட்ரி போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விமல் சார் எடுப்பாங்க. ஓகே, ஸோ விமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெயின்ஸு 2 இன்டர்வியூஸ். ஓகேவா? அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ இன் டீச்சிங் ஃபார் மோர் தென் 10 இயர்ஸாக அந்த டீச்சிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க சின்மயா அகாடமியில் ஹி வாஸ் டீச்சிங். தென் பிஃபோர் தட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜடாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. தட் இஸ் கிறிஸ்டியன் மிஷனரி பேஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், பிஷப் அசோசியேஷன்லேருந்து இது பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஹீஸ் டீச்சிங். இக்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, அங்கே டீச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹீஸ் டீச்சிங் இன் குட் இன்ஸ்டியூஷன்ஸ். ஓகே, ஸோ சார் வந்து அந்த ஏரியாஸ் எடுப்பாங்க. தென் சரத் அப்படின்னு ஒரு சார். ஓகே, ஹீஸ் ஆல்சோ மை காலேஜ் ஜூனியர். ஓகே, அண்ட் ஹி வாஸ் இன் ப்ரிப்பரேஷன் அலாங் வித் அஸ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மெயின்ஸு 3 இன்டர்வியூ. ஓகே, ஸோ ஹீ வில் டேக் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் அண்ட் ரிலேட்டட் தீஸ் திங்ஸ். ஓகேவா? தென் பியாசர் அலின்னு சொல்லிட்டு ஒரு சார், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட வீடியோ போட்டிருந்த ஓரியன்டேஷன் பார்த்தீங்களான்னு தெரியல, வில் ஷேர் இன் குரூப். அது வேணா ஒரு வாட்டி பாருங்க, இட் வில் ஹெல்ப் யூ லாட். ஓகே, அவர் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நிறையா ஒரு ஜென்ரல் கைட்லைன் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நம்மளோட யூடியூப் சேனல்லையும் இருக்குது, குரூப்லேயுமே அந்த லிங்க் இன்றைக்கி ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹவ் கிவன் 3 மெயின்ஸ் அண்ட் டிஏவியில் வந்துட்டு அந்த மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இது போயிட்டு இருக்குல்ல, தட் இஸ் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஸோ அங்கேயுமே வந்துட்டு ஹீஸ் அ மென்டார். ஓகே, ஸோ அவருமே லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக இன் டீச்சிங் ஹீஸ். ஓகே, ஸோ அவர் வந்து உங்களுக்கு சொசைட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், ஓகேவா, எத்திக்ஸில் அது ரிலேட்டடாக வர சில பார்ட்ஸ், இந்த மாதிரியான ஏரியாஸில் ஹி வில் டேக். ஓகேவா? தென் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகேவா? ஸோ இந்த ஏரியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவனேஷ் அப்படின்னு ஒரு சார். ஓகேவா? ஸோ அவர் வந்து 3 மெயின்ஸ் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ அவர் வந்து என்னன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி ஏரியாஸை, சாரி, இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டி மாதிரி ஏரியாஸை ஹி வில் ஹேண்டில். ஓகேங்களா? ஸோ இதை தவிர எத்திக்ஸில் சில ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சார் எடுப்பாங்க. கணேஷ் சாரும் என்னோட ஐ மீன் ஒரே வருஷம் ஒரே காலேஜ். ஓகேவா? ஸோ இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ கேவ் 4 மெயின்ஸ் அண்ட் 2 இன்டர்வியூஸ். ஓகே, ஸோ இப்போ அவர் வந்து இப்போ இந்த ஃபிலாசபிக்கல் தாட்ஸு, ஓகேவா, அந்த மாதிரி இந்த வேர்ல்டு லீடர்ஸ், இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் என்னது ஹீ வில் டச். ஓகேவா? சில பேசிக் ஏரியாஸில் நான் எடுப்பேன். ஓகேங்களா? சில அப்ளிகேஷன் பார்ட் பியாசர் சார் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாவில் பிரிச்சு எடுப்பாங்க. சார் டிக்சன் சார்னு ஒரு சார் இருக்காங்க, அவங்க ஹீ வில் டேக் சம் போர்ஷன்ஸ். ஓகே, அதாவது அந்த ஏரியாவில் யார் ஸ்பெஷலிஸ்ட்டோ தே வில் டேக். ஓகேவா? கிளியர்? தென் சயின்ஸ் அண்ட் டெக், அக்ரிகல்ச்சர், ஜியாகிரஃபி, ஓகே, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இதெல்லாம் நான் எடுப்பேன். கிளியர்? ஸோ this is how it will go, and economy also. Okay, economy I'll take. சரி, ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் ப்ரோக்ராம் வில் கோ. ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சிலபஸ், பேசிக்கான ஒரு புக்கோட இண்டெக்ஸ், இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு சப் டாபிக்ஸ் பிரிக்கிறோம். சப் டாப்பிக்கை பேஸாக வச்சுட்டு அது கூட பிஒய்க்யூ இன்டகிரேட் பண்ணுறோம். தென் இதுலேருந்து என்ன பண்ணுறோம், கீவேர்ட்ஸை ஃபஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம நோட்ஸில் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பேசிக் நோட்ஸில் இருந்து இந்த எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, தென் யூபிஎஸ்சியோட சிலபஸோட இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு டிமாண்ட் இதுதான் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு என்ன பண்ணுறோம், நோட்ஸை மேக் பண்ணுறோம். பேசிக் நோட்ஸை மேக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அங்கே என்ன பண்ணுறோம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸை கிராஜுவலாக யூ ஹேவ் டு என்னது இன்டகிரேட் திங்ஸ். வேல்யூ அடிஷனுக்கு சில ஒர்க் நாங்கள் கொடுப்போம், அதையும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு பேஸ் நோட்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், ஏரியாவாக என்ன ஆகிட்டு இருக்கும், ரெடி ஆகிட்டு இருக்கும். இதை சைமல்டேனியஸாக என்னது எக்ஸிக்யூஷன் பண்ணியும் பார்த்துடணும். ஸோ அதுக்கு என்னது டெய்லி 2 டெஸ்ட்டாக எழுத போகிறீங்க. ஒவ்வொரு இது முடிஞ்சோடனே செக்ஷனல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. லாஸ்ட் 2 வருஷத்தோட ஃபுல் டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ இதில் வி வில் ஹேவ் என்னது ப்ராப்பர் ஃபீட்பேக் மெக்கானிசம். அந்த ஃபீட்பேக் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸில் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் ஒவ்வொரு வீக்லையும் இனிஷியல் ஸ்டேஜஸில் வில் ஹேவ் என்னது எரர் கரெக்ஷன் ஃபைல்ஸ். ஓகேவா? அதோட டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் கொண்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஸ்ட்ரக்சர் கொண்டு வரதான் ஃபஸ்ட்டு ஈஸி. ஓகேவா? அதுக்கப்புறம் கண்டென்ட் என்னது நீங்கள் படிக்க என்ரிச்சாக வரும். ஓகேவா? இதை தவிர உங்களுக்கு இண்டிவிஜுவலாக டவுட் எது கேட்கணும்னாலும் டீச்சர்ஸ் இங்கே எப்போவுமே அப்ரோச்சபிளாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வெதர் இட் இஸ் மீ ஆர் ஹூஎவர், த்ரூ பர்சனலாகவோ இல்லைனா த்ரூ ஃபோன் கால், வாட் எவர், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா எப்போனாலும் என்ன பண்ணிக்க முடியும், கேட்டுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனிதிங் எல்ஸ், என்ன பண்ண போகிறோம், வாட் டு டூ, இல்லை எப்படி பண்ணணும், எனி டவுட்?
எதுப்பா? இங்கே தான் எழுதுவீங்க. இன்னைக்கு இப்போ ஒரு நான் அதான் சொன்னேன், இன்னைக்கு ஒரு 5 டாபிக் பார்க்குறோம்னா இதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் நாளைக்கு உங்களுக்கு என்னது கொடுத்துருப்போம். ஏது ஆன்சர் ரைட்டிங் 2 கொஸ்டின் ஓகேவா? 2 கொஸ்டின் எவ்வளோ டைம் தேவைப்படும் எழுதுறதுக்கு? 15 மினிட்ஸ் அவ்வளோதான். 15 to 16 மினிட்ஸ் தேவைப்படும் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அங்கேயே எழுதுவீங்க. எழுதி சப்மிட் பண்ணிட்டு போயிருவீங்க. அப்புறம் திருத்தி உங்களுக்கு கொடுக்குறது வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஓகே, புரியுதா? ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினுக்கு தனியாக ஒரு லாங் டிஸ்கஷன் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிடுறோம், இது பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் கொஸ்டின் எழுதிடுவீங்க. அடுத்த நாள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணியிருக்கணும், எந்தெந்த டைமென்ஷனை டச் பண்ணியிருக்கணும்னு ஒரு ஜென்ரல் ஐடியா ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு அடுத்து என்ன பண்ணிடுவோம், நோட்ஸ் மேக்கிங்குள்ளே போயிடுவோம். ஓகேவா? ஸோ 2 hours சென்ஸ் இட் இஸ் நாட் என்னது ரஃப்லி 2 hours தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, தேவைப்படுச்சுன்னா ஒரு 2.25 மணி நேரம். சம்டைம்ஸ் சில கிளாஸ்லாம் என்னோட கிளாஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பல இருக்காங்க. ஓகே, 2 மணி நேரம் செஷன் உட்காந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட போக தான் செஞ்சிருக்கு. ஓகேவா? அதான் நான் சொல்கிறேன், தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், எக்ஸ்டென்ட் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்டென்ஷன் இருக்கும் அது. ஓகே, பட் த பாயிண்ட் இஸ் இந்த சைட்ல இருந்து we are providing a platform. ஓகே, அந்த சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஒர்க் பண்றதை டெய்லி பேசிஸில் பண்ணணும். பேக்லாக் போட ஆரம்பிச்சிங்கன்னா தென் பேக்லாக் சேர்ந்துக்கிட்டே போயிடும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் பண்ணாதீங்க. ஒர்க் பண்ணுறது நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா தென் யூ கேன் ரன். ஓகே, தென் எனி அதர் டவுட்? டவுட் இல்லையா? ஆன்லைனில் ஏதாவது டவுட்ப்பா? எனி திங் டு ஆஸ்க்? ஷாட்டில் நம்ம கேட்டிருக்காங்க. ஹவு டு கலெக்ட் டேட்டா ஃப்ரம் ஆத்தென்டிக் சோர்சஸ், அது நம்ம கிளாஸ் போக போக வி வில் எக்ஸ்பிளைன். ஓகே, ஹவு டு மேக் நியூஸ் பேப்பர் ரீடிங் அனாலிசிஸ். நியூஸ் பேப்பர் ரீடிங் எப்படி பண்ணுறதுங்கிறது இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ஸ் போகிறப்போ அந்த சாரோட கிளாஸ்லையும் பேசியிருக்காங்க ஆல்ரெடி. அந்த வீடியோ வேணால் போய் பாருங்கள். அப்கமிங் கிளாஸஸ்லையும் ஹி வில் ஸ்பீக் அபவுட் தட். செஷன் டைமிங் வந்து டெய்லி மார்னிங் 11:15 to 1:15 இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற டைமிங். ஓகே, செஷனோட டைமிங். ஏன்னா காலையில் இதை முடிச்சிட்டிங்கன்னா தென் என்னது எப்படியும் போகணுன்னா சாப்பிட்டு எப்படியும் படுத்துருவீங்க கொஞ்ச நேரம். ஓகே, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஈவினிங் அப்புறம் என்னது ஒரு ப்ராப்பரான ஒரு இதுக்கான ஹோம் ஒர்க்கை பண்ணிவிட்டு அடுத்த நாள் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதேமாதிரி ஒன்ஸ் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டூ இட் ப்ராப்பர்லி. ஓகே, இது கூட நான் அதை மிக்ஸ் பண்ணுறேன் இதை மிக்ஸ் பண்ணுறேன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி இதையும் ஒழுங்காக பண்ணாமல் அதையும் ஒழுங்காக பண்ணாமல் அந்த கிச்சடி ஆக்கி வைக்காதீங்க. புரியுது இல்லை? இதை ப்ரைமரியாக வச்சுக்கிட்டு செகண்டரியாக ஏதோ ஒரு விஷயத்தை லைட்டாக வேணால் டச் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரியுதா? சரி, ஸோ திஸ் திங். எனி அதர் டவுட்? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லணும்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைனில் வாங்க. ஓகேவா? இல்லைனா ஆன்லைனில் இங்கே நடத்துகிற இதே விஷயம் தான். ஸோ இது உங்களுக்கு அப்படியே புரியும். தென் நீங்கள் எழுதுகிற விஷயத்தை யூ கேன் கரெக்ட் அண்ட் சென்ட் டு அவர் நம்பர். ஓகே, ஸோ எங்களோட அஃபிஷியல் ஓகே, திஸ் இஸ் அஃபிஷியல் நம்பர். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இப்போ சிஏபிஎஃப்க்கு வி ஆர் கண்டக்டிங் எ டெஸ்ட் பேட்ச். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஏபிஎஃப் எழுதுறாங்க இந்த வாட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கு இதே மாதிரி பேசிக் அனாலிசிஸ் பேப்பர் 1 and 2க்கு வீடியோ ஆன்சர் ஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணணும் எல்லாமே என்னது பண்ணியிருக்கோம். தென் டெஸ்ட் பேட்சும் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சிருக்கு, செகண்ட் டெஸ்ட் நாளைக்கு வருது, இன்னும் 2 டெஸ்ட் இருக்கு. ஓகே, யாராவது இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. தே கேன் டேக் ரெக்கார்டட் கிளாஸஸ் அண்ட் அப்கமிங் செஷன்ஸை நீங்கள் அப்படியே பண்ணலாம். ஓகேங்களா? ஒன் திங். அனதர் திங், அதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் சொல்ல வரேன். ஆன்சர் ரைட் பண்ணுறப்ப பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேரை கூட எழுதாமல் அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா? whenever you do answer writing, ஓகேவா, யூ மஸ்ட் ரைட் யுவர் என்னது நேம். அப்போ தான் யார் இதுன்னு தெரியும். கரெக்டு தானே? அதர்வைஸ் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே, பேரை பார்த்து ஒவ்வொருத்தரையும் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, அதனால் எப்போவுமே ஆன்சர் ரைட் பண்ணால் என்னது டாப் கார்னரில் பேர் எழுதிடுங்க. ஓகே, ஸோ தட் இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, யார் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சரி, ஸோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமோட ஃபீஸ் ஆஸ்பெக்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃபீஸ் வந்து 15,000. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட 6 மாதம் ரன் ஆக போகுது. ஸோ அந்த இதுக்கு தென் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ யாரெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஃபார் திஸ் குவாலிட்டி அண்ட் திஸ் திங் ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி நாமினல். ஓகேவா? கிளியர்? ஸோ இதில் என்ன கவர் ஆகாதுன்னு சொல்லிடுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ் பார்ட் கவர் ஆகாது. பிகாஸ் அது டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அது தனி மாடியூலாகவே ஐ வில் டூ. ஓகேங்களா? கிளியர்? அதே மாதிரி எஸ்ஏ பார்ட் கவர் ஆகாது. ஓகேவா? ஸோ எஸ்ஏ வில் ஹாவ் செப்பரேட் மாடியூல். நேற்று தான் ஓரியன்டேஷன் முடிஞ்சது. இன்னையிலேருந்து என்னது அதுக்கான கிளாஸஸும் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஏவும் சரி கேஸ் ஸ்டடிஸும் சரி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 கிளாஸு, அதுக்கப்புறமேட்டு என்னது ஃபாலோடு பை டெஸ்ட். ஓகேங்களா? அந்த 5 கிளாஸில் பேசிக்காக அதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமே என்னது கண்டினியூஸ்லி வில் ஹேவ் டெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏக்கு எப்படி பண்ணியிருக்கோம்னா 5 கிளாஸு முடிஞ்சோன்னா யூ வில் ஹேவ்
10 வீக்ஸ்க்கு வீக்லி ஒவ்வொரு கொஸ்டின் என்னது டெஸ்ட் எழுத போகிறாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதே மாதிரி கேஸ் ஸ்டடிஸ்க்கும் இருக்கும். ஓகேவா, இதில் வாட் ஐ வில் கவர் இஸ் பிவைக்யூஸ் இருக்குல்ல, அதை வச்சு தான் என்னது கொஷின்ஸை செட் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ ஃபுல்லி வில் அட்ரஸ் என்னது ஒன்லி த்ரூ பிவைக்யூ. கொஸ்டின் பேப்பரில் பிவைக்யூ தான் இருக்கும். புரியுதா? ஏன்னா அதுக்கு நீங்கள் அட்ரஸ் ஆனீங்கன்னா தான் நீங்கள் எக்ஸாக்டாக யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு அட்ரஸ் ஆவீங்க. ஓகே, ஈவன் நம்ம ப்ரோக்ராம்லையுமே உங்களுக்கு டெய்லி பேஸ் கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம்ல, இது நிறைய பிவைக்யூ இல்லை பிவைக்யூ லைட்டானது சேஞ்ச் பண்ணிடலாம், இன்னைக்கு இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் செட் பண்ணுவோம். ஓகேவா, கிளியர்? ஸோ திஸ் இஸ் த திங். அனதர் திங், இப்போ நிறைய மாடியூல் பேசிஸில் வி ஆர் ரன்னிங். ஓகே, இப்போ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இது ஒன்று திஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம், தென் எஸ்ஏ மாடியூல் போயிட்டுருக்கு. நேற்று ஓரியன்டேஷன் முடிஞ்சிருக்கு. தென் வந்து இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்திக்ஸ்க்கான வீக்கெண்ட் கிளாஸாக சொல்கிறேன். ஓகே, இந்த நோட்ஸ் மேக்கிங் அண்ட் ஆன்சர் ரைட்டிங் வேறு. ஓகே, பட் கிளாஸுங்கிறது வேறு. கிளாஸில் என்னது இட் வில் ஹேவ் 30 செஷன்ஸ். ஓகேவா, 2 hours செஷனாக 30 செஷன்ஸ் இருக்கும். ரொம்ப டீட்டெயில்டாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேவா, எத்திக்ஸில் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன். இப்போ நம்ம இங்கே சொல்கிற விஷயம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாவது படிச்சிருக்கேன், ஒரு பேஸ் வச்சிருக்கேன், அட்லீஸ்ட் நான் ஐ மீன் எத்திக்ஸ் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த எக்ஸாமுக்காக கொஞ்ச நாள் நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணலாம். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன், இல்லை எனக்கு வந்து ஒரு கிளாஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுன்னா என்னது அந்த செஷன்ஸை நீங்கள் ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணி பாருங்கள். கணேஷ் சார் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி கணேஷ் சார் சொல்லிட்டேன், ஹி ஹவ் கிவன் 4 மெயின்ஸ் அண்ட் 2 இன்டர்வியூஸ். ஓகே, ஸோ ரொம்ப குவாலிட்டேட்டிவாக இருக்கும் கிளாஸ். ஓகே, ஸோ எவ்ரி வீக்கெண்ட் யூ வில் ஹேவ் 2 செஷன்ஸ். ஓகேவா, அதாவது சாட்டர்டே ஒரு கிளாஸ், சண்டே ஒரு கிளாஸ். ஸோ 2 செஷனுங்கிறப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கிராஜுவலாக ஸ்லோவாக அது பாட்டு என்ன ஆகிட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும். புரியுதா? அதே மாதிரி அதில் நீங்கள் ஜஸ்ட் கேட்க தான் போகிறீங்க. ஓகே, அங்கே சும்மா கிளாஸ்க்குள்ளேயே இதே மாதிரி நம்ம எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் உள்ள உங்களை ஆக்டிவிட்டிஸ் பண்ண வைப்பாங்க. ஓகேவா, ஸோ ஒரு கொஸ்டின் எழுத வைப்பாங்க. ஓகே, அந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் படிச்சுலாம் எழுத தேவையில்ல. ஓகே, கிளாஸில் கேட்டதை வச்சு அங்கேயே எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் என்னது நீங்கள் ரொம்ப சிரத்தை எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு இன்புட்டாக அதை கேட்டுக்கிட்டு சொல்கிற விஷயத்தை அங்கேயே கிளாஸ்லேயே பண்ணிக்கிட்டு அப்படியே நீங்கள் அதை ட்ராவல் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இட் வில் ஹேவ் அரௌண்ட் 30 செஷன்ஸ். ஓகே, இன்க்ளூடிங் அதை பேசிக் பார்ட் அவர் எடுத்துருவார். தென் நான் சொன்ன அந்த 5 செஷன் என்னது கேஸ் ஸ்டடிஸாக அது வரப்போ அங்கே வரும். அது இல்லாமல் அதுலேயும் ஒரு 4 செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் 2 ஃபுல் டெஸ்ட், அந்த 2025 26 ஃபுல் டெஸ்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ தட் வில் பி தேர். அந்த எத்திக்ஸ் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இஸ் 12,000. ஓகே, 30 ஹவர்ஸ், ஐ மீன் சாரி 30 செஷன்ஸ். ஓகேவா, ப்ளஸ் 6 டெஸ்ட். ஓகே, அதை சேர்த்து திஸ் காஸ்ட் வில் பி தேர். தென் கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னேன். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எப்படி போக போகுதுன்னா வீக்லி சண்டே 2 மணி நேரம். ஓகே, மத்தியானம் 2:30 to 4:30. ஓகேவா, 2:30 to 4:30. எத்திக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 to 1 சாட்டர்டே சண்டேல. புரியுதா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு சண்டேல 2:30 to 4:30. ஓகே, இது இப்போ ஆரம்பிச்சு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்னது போயிட்டு இருக்கும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து என்னது கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த வீக்கில் நடந்தது அந்தந்த வீக்கில் முடிச்சிட்டிங்கன்னா தட் இஸ் பெட்டர். ஓகேவா, மோர் ஓவர் நீங்கள் இப்போ நோட்ஸ் மேக்கிங் ப்ரோக்ராம்லையும் இருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ஸும் இது பண்ணுறீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் நான் சொன்னேன்ல ஆட் பண்ணணுங்கிற விஷயம் அது ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கேருந்து கண்டென்ட் எடுத்து இங்கே அங்கே சேர்த்துட்டு வந்தீங்கன்னாவே போதும், அந்த ஹோம்ஒர்க் வீட்டில் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே போதும். ஓகேவா, ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,500. ஓகே, வருஷம் ஃபுல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஏப்ரல் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ். ஓகே, பிகாஸ் வியாசர் சார் சூப்பராக எடுப்பார் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டாக அழகாக எடுத்து கொண்டு போவாங்க. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த திங். இது இல்லாமல் சிசாட் வி ஆர் ஸ்டார்டிங். ஓகேவா, சிசாட் வந்து அறிவழகன் சார் எடுக்கிறாங்க. டெய்லி மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 5 o'clock சிசாட் இருக்குது. ஓகே, ஸோ சிசாட் வீக்காக இருக்கேன் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இது பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு 120 hours ப்ரோக்ராம். ஓகே, ஸோ சிசாட் அது ஈவினிங் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்த ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தோம், ஐ மீன் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருந்தோம், குரூப்லேயே இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இதில் சில பசங்க வந்து எனக்கு 2 ப்ரோக்ராம் தேவைப்படுது, இல்லைனா ஒரு 3 ப்ரோக்ராம் தேவைப்படுது, இப்போ சேர்த்து எடுக்கிறதா எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா, இன்கேஸ் நீங்கள் ஏதாவது 2 ப்ரோக்ராம் கிளப் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா தென் யூ கேன் அவைல் 5% கன்செஷன். 3 ப்ரோக்ராம் அண்ட் அபோவ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 10% ஓவரால் காஸ்ட்டில் யூ கேன் ரெடியூஸ். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த திங். தென் ஒன் மோர் திங், பிசிஎம் பேட்ச் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பிசிஎம் இப்போ இந்த வீக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 3 செஷன் ஹிஸ்ட்ரியில் போயிருக்கு. தென் இந்த பிசிஎம் எப்படி பிளான் பண்ணியிருக்கோன்னா, பொங்கலுக்கு முன்னாடி அந்த பசங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான கண்டென்ட்டை முடிச்சிடற மாதிரி. ஓகேவா, இப்போ அந்த பசங்களுக்கு பேசிக் கிளாஸ் ஒரு சைடு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆன பிறகு இப்போ உங்களுக்கு பண்ணுறோம்ல மெயின்ஸுக்கு இதே விஷயத்தை வி வில் டூ ஃபார் தெம்.
அவங்களுக்கு இந்த எஸ்ஏ எத்திக்ஸ் கிளாஸஸ், அதுக்கப்புறமேட்டு திஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எவ்ரி திங் அவங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வரும். ஒன்ஸ் இன்ஸ்டியூட்டோட இப்போ ஐடியாவே என்னன்னா, பொங்கலுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் மெயின் சம்மந்தப்பட்ட விஷயத்த ஃபுல்லாக முடிச்சுட்டு, இதே புதுசாக இப்போ உள்ள வர பசங்கன்னா அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான விஷயத்தையும் சேர்த்து முடிச்சுட்டு, புரியுதா? அதுக்கு நீங்கள் ஒரு பேஸ் டெஸ்ட்டும் அப்பப்போ எழுதிக்கிட்டே போயிருப்பீங்க, ஃபுல் டெஸ்ட் எழுதிருப்பீங்க, எல்லாமே முடிச்சிருப்பீங்க. முடிச்சதுக்கு அப்புறமேட்டு போஸ்ட் பொங்கல் we are planning for revision classes and test batches. ஓகே, ஒன்லி ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். ஓகேவா? இந்த வாட்டி ரிவிஷன் மாடியூல்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் அண்ட் டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணிட்டு தென் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பர்ஃபெக்ட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் போயிட்டு தடுமாற மாட்டீங்க. ஓகே, இப்போ இந்த வாட்டி நிறைய அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? டிஃபிகல்ட்டி லெவல் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். சி யூபிஎஸ்சியில் அதுவும் ப்ரிலிம்ஸில் கண்டிப்பாக வருஷம் ஏதோ ஒரு விஷயம் இருக்க தான் போகுது. ஓகேவா? அதுக்கு மென்டலாக ஃபஸ்ட் ரெடி ஆயிடணும். ஓகே, எவனாக இருந்தாலும் வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி என்னது, நீ எப்படி கேட்டாலும் நான் என்னது ஐ வில் ட்ரை டு மேனேஜ் அப்படிங்கிற மென்டாலிட்டி ஃபஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். அந்த மென்டாலிட்டி வந்துச்சுன்னா வில் மேனேஜ். புரியுதா? கிளியர்? சரி. ஸோ திஸ் இஸ் த திங். தென் போஸ்ட் ப்ரிலிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கான ரிவிஷன் அண்ட் டெஸ்ட். ஓகேவா? இதுதான் பிசிஎம் பசங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பசங்க புதுசாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரிலேட்டிவ்ஸ்லையோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ இருக்காங்கன்னா ரெஃபர் தெம். ஓகே, இப்போ தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னொரு பேட்ச் நாங்கள் ஜூலை பாதியிலேருந்து அனதர் பேட்ச் வி ஆர் ஸ்டார்டிங். ஓகேவா? ஸோ இது பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் த கன்வென்ஷனல் மாடல் வாட் இப்போ ஏன்னா இப்போ இதெல்லாம் நான் என்னெல்லாம் விஷயம் என்னோட ப்ரிப்பரேஷனில் ஃபேஸ் பண்ணணும், இல்லைனா என்னோட பியர் குரூப் ஃபேஸ் பண்ணாங்களோ இதெல்லாம் வரப்போகிற பசங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியில் தான் வி ஆர் ஃப்ரேமிங் ஆல் தீஸ் திங். ஓகேவா? ஸோ இதில் என்னன்னா, இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு நான் மார்ச் மாதம் வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சுக்கிட்டு இருந்தா நான் எப்போ ரிவைஸ் பண்ணி நான் எப்போ டெஸ்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் நான் மெயின்ஸுக்கு எப்போ படிக்கிறது? ஓகேவா? அப்போது இந்த டைம் பீரியட் இருக்குல்ல, இந்த மாதம் அடுத்த மாதம், ஸோ இது அப் டு நவம்பர் டிசம்பர், இதில் ரொம்ப நம்ம லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பரபரப்பாகும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பரபரப்பாகுங்க. புரியுதா? டிசம்பர் வரைக்கும் பயங்கரமாக கஷ்டப்படுங்க. டிசம்பருக்கு அப்புறம் ஃப்ரீயாக இருங்க. ஓகே, கிராஜுவலாக கூலாக படிங்க. ஓகேவா? அப்போ தான் இந்த எக்ஸாம் டேக்கிள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் திஸ் இஸ் த டைம் டு ஒர்க். ஓகே, ஸோ புதுசாக ஒரு பையன் வந்து அவன் எல்லா அடியும் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தையும் தொலைச்சி, நான் சொன்னல டைம் வில் நாட் கம் பேக். ஓகேவா? புரியுதா? ஸோ அது பதிலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு ப்ராப்பரான பிளாட்ஃபார்மில் அவங்க ரன் ஆக ஆரம்பிச்சாவே தே வில் ஸ்டார்ட் டு ஒர்க். நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, நான் எல்லா விஷயத்தையும் 100% இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு பயங்கரமாக உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ப்ளஸ் மைனஸ் வில் பி தேர். பட் த பாயிண்ட் இஸ் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ் சிஸ்டம். இந்த சிஸ்டம் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகுங்கிறத நம்புறேன். ஓகேவா? அது பசங்களை ஒர்க் பண்ண வைக்குங்கிறத நம்புறோம். ஓகே, அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ண முடியுங்கிறத நம்புறோம். ஓகேவா? ஸோ அது புதுசாக வர பசங்களுக்கு இட் வில் ஹெல்ப். ஓகே, அதனால உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா ரெஃபர் தம். பிசிஎம் வந்து 80,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பிசிஎம் எனக்கு தெரிஞ்சு ஒரு அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்க காஸ்ட்டை விட என்னது கம்பேரிட்டிவ்லி அண்ட் வாட் வி ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கம்மி தான். பிகாஸ் ஒரு ஸ்டார்ட் அப் இன்ஸ்டிடியூஷன், இதுக்கு மேலே நான் பெருசாக இது பண்ணவும் முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் எனஃப். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபீஸ் ஃபார் தட் திங். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் மை சைட். ஓகே, இன்னைக்கு 3 மணிக்கு எஸ்ஏயோட அடுத்த செஷன் இருக்குது. இஃப் எனி ஒன் வாண்ட் டு ஜாயின், நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஏ த கேரண்டி வாட் ஐ கேன் கிவ் யூ இஸ் 5 செஷன் முடிகிறப்போ எஸ்ஏ பார்த்தீங்கன்னா பயம் உங்களுக்கு போயிடும். அடுத்த என்னது டெஸ்ட் எழுதி முடிக்கிறப்போ எஸ்ஏவை எழுதுறது இவ்வளோதான், ஓகே இது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். திஸ் இஸ் ஐ கேன் கேரண்டி ஃப்ரம் மை சைட். சரிங்களா? ஸோ யாராவது ஃபர்ஸ்ட் செஷன் மிஸ் பண்ணியிருந்தாலும் நாட் அ ப்ராப்ளம். பிகாஸ் அதில் நான் வெறும் ஐடியாஸ் தான் பேசியிருந்தேன். இன்னையிலேருந்து ஆக்சுவலி என்னது செஷன் ஸ்டார்ட் ஆக போது அதை நீங்கள் வீடியோவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ செஷன் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. 3 மணிக்கு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த கம்பைன்டு ஆஃபர் எடுக்கிறதுல எனக்கு வந்துட்டு இன்னும் டவுட் இருக்குது சார். அந்த ஓரியன்டேஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணணும்னு சில பேர் இருக்கலாம். ஓகே, அப்படி இருக்கிறவங்க இப்போ எஸ்ஐக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பே த ஃபீ அண்ட் ஸ்டார்ட். அடுத்தது வரப்போ நான் 2வது எடுக்கிறப்போ நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபீஸ் இப்போ 5% கன்செஷன் அங்கே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3வது எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ 10% கன்செஷன் மொத்தமாக கால்குலேட் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணுறப்ப ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளியரா? ஸோ எனி டவுட் ஃப்ரம் யுவர் சைட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ்? ஏன்னா இந்த டவுட் நிறைய பசங்களுக்கு இருந்து எனக்கு மாற்றி மாற்றி மெசேஜ் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ அதனால நீ கிளாஸ்லேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ சார் விடுவீங்க? உங்கள் சைடு எதுவும் டவுட் இல்லைல்ல? கிளியர் தானே? ஓகே, ஸோ நாளைக்கு வி வில் ஹாவ் ஒன் மோர் செஷன். அதில் என்னது வி வில் டேக் ஜாகிரஃபிலேருந்து ஆரம்பமா. ஏன்னா ஜாகிரஃபி சச் அ சப்ஜெக்ட், நீங்கள் என்னது படம் வரையலாம், கதை எழுதலாம், ஓகே எல்லாமே இருக்கும், கிராஃப் போடலாம். ஓகேவா? ஸோ உங்களை மோல்டு பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் என்னது ஜாகிரஃபி டுமாரோ. ஓகேவா? ஸோ ஜாகிரஃபியில் ஒரு சாம்பிள் செஷன் வில் சி. நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். பிஎஸ்ஐ என்னப்பா?
பிஎஸ்ஐஆர் வந்து ஜான் விக்டர் சாரோட கிளாஸ் ஜூலை 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதோட டைமிங் வந்து மத்தியானம் 1:30 to 4:30. சரிங்களா? ஓகே. ஸோ பிஎஸ்ஐஆர் நீங்க ஜாயின் பண்ணணும் இல்லைன்னா இதுன்னா நீங்க இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, தென் தே வில் கான்டாக்ட் யூ. ஓகே. ஓகே. சரிங்கப்பா. ஓகேவா? ஸோ நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு செஷனையும் அட்டன் பண்ணுங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாளைக்கு செஷன் உள்ள உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் அவுட்புட்டாக அது எப்படி வருதுன்னு தெரியும். நாளைக்கு உங்களுக்கு கொஸ்டின் உள்ளே எழுத வைப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டே எழுத வச்சிருவேன். ஓகேவா? ஸோ தட் செஷன் போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுத்துட்டு ஐ வில் கரெக்ட் ஹியர் இட் செல்ஃப். ஓகேவா? கரெக்ட் பண்ணி அது ஐ வில் ட்ரை டு கிவ் வித்தின் த செஷன் இட் செல்ஃப். ஓகே, சரி. ஸோ நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. எதுப்பா? நாளைக்கு சாட்டர்டேவா? ஓகே, மத்தியானம் வச்சுக்கலாம். அப்போ சாரி, 1 செகண்ட் இருங்க. நாளைக்கு செஷன் வந்து மத்தியான டைமிங்கில் வச்சுக்கலாம். சரிங்களா? நாளைக்கு செஷன் மட்டும் கிளியர். 2 o'clock. ஓகேவா? 2 to 4. ஓகே, நாளைக்கு செஷன் வந்து 2 to 4 கிளியர். எது இசையும் நாளைக்கு சொல்லி சரிங்களா? இதை வரந்தேன். எஸ்ஏ நாளைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ நாளைக்கு வந்து 2 to 4 we will have our next session. Clear? சரி. நம்ம இன்னைக்கு 3 o'clock we have essay session. Right? Okay.